அடுத்த நிகழ்வாக சிறப்பு சிந்தனை உரை. இன்று சிறப்பு சிந்தனை உரையில் ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். அவர்களை பற்றிய அறிமுகம் நமக்கு நிறைய முறை கேட்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து பிஇ படிச்சு அக்குபஞ்சர் மெடிசன் படித்தவர். 25 ஆண்டுகளாக பிஎஸ்என்எல் சிறப்பாக பணியாற்றி டிவிஷனல் என்ஜினியராக 2017 வரை பணியாற்றியவர். கடந்த 20 ஆண்டுகளாக அக்குபஞ்சர் மருத்துவம் பற்றி சிறப்பான சேவை மக்களுக்கு அளித்து வருகிறார்கள். கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி அகாடமி அண்ட் சயின்ஸ் நிறுவனத்தின் பிரின்சிபலாக உள்ளார். தமிழ்நாடு மற்றும் மலேசியா அக்குபஞ்சர் கோர்ஸ் ஓபன் யூனிவர்சிட்டி வழிகாட்டுதல் படி அக்குபஞ்சர் வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இவர் அக்குபஞ்சர் பற்றி புத்தகம் எழுதியுள்ளார்கள். ஜூம் வாயிலாக மக்களுக்கு விழிப்புணர்வு பெற அக்குபஞ்சர் மற்றும் வாழ்வியல் முறை பற்றி பல்வேறு வகுப்புகள் சிறப்பாக நடத்தி வருகிறார். ஐயா அவர்கள் சென்னையிலும் அக்குபஞ்சர் வகுப்புகள் மாதந்தோறும் கோயம்புத்தூரில் இருந்து வந்து வகுப்புகள் நடத்தி வருகிறார்கள். ஜூம் மூலியமாக இன்று மக்களுக்கு அக்குபஞ்சர் பற்றிய விழிப்புணர்வு அளிக்க உள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா இன்றைய தலைப்பு உள்ளே வெளியே என்ற தலைப்பிலே ஐயா உரையாற்ற உள்ளார்கள். வாழ்க வளமுடன் ஐயா, துவங்கலாம் ஐயா. ஓகே, அனைத்து அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டாபிக் எடுத்திருக்கிறோம். அது வந்து உள்ளே வெளியே அப்படின்ட்டு சும்மா ஒரு காமெடியா இருக்கட்டும், ஆனா சமயம் கண்டிப்பா நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு டாபிக்கை தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம உள்ளே வெளியே அப்படின்னா இந்த அக்குபஞ்சர்ல இருந்து ஒரு பார்வை பார்க்குற மாதிரி இருக்கும். வேதாத்திரியம் சொல்லும்போது வேதாத்திரியத்துல வந்து முக்கியமா வந்து எது முக்தி அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அறிவு முழுமை அது முக்தி அப்படின்ட்டு நம்ம பிரேயர்ல பாடிட்டே இருப்போம். அறிவு முழுமை அது முக்தி அப்படின்ட்டு. அறிவு அப்படின்னா நம்ம எல்லா பக்கம் அறிவு திருக்கோயில் இருக்குது. ஸோ நம்மளுடைய எண்ணங்களை பறந்து பார்க்கறதுக்காக நம்ம அந்த கோவில் வச்சு நம்ம எல்லாருமே நம்மளுடைய கல்வியை வளர்த்திட்டு இருக்கிறோம். முழுமை அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அந்த முழுமைங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்செப்ஷன்ல அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஒரு சில சிந்தனைகள் தூண்டப்படும். அக்குபஞ்சர் பார்வையில நாங்க பார்க்கும்போது இந்த முழுமைங்கிறது எதை நோக்கி இருக்குது, எதை முழுமைன்னு சொல்ல வர்றாரு ஐயா, எதை சொல்லுவாரு அப்படிங்கிறதுல தேடி பார்க்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பார்வையுடைய கோணங்கள் முழுமை பெற்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், ஒரு விஷயத்த ரொம்ப ஆழ்ந்து கத்துக்கிட்டா அதுல ஒரு முழுமை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்க வந்து அந்த முழுமைங்கிற விஷயத்த நம்ம அப்படி பார்க்காம இயல்பா இருக்கிறது எல்லாமே முழுமையில இருக்குது அப்படிங்கிறத உணர போறதுதான் இந்த வகுப்போட வேலை. அததான் உள்ளே வெளியே அப்படின்னு நம்ம எடுத்திருக்கிறோம். பொதுவா அக்குபஞ்சர் அறிவியல்ல அக்குபஞ்சர் பாயிண்ட்ல இருந்து நம்ம வேதாத்திரியத்தையும் பார்த்து பேசுறோம். அக்குபஞ்சர் அறிவியல்ல பொதுவா வந்து எது வந்து ஒரு பொருள் முழுமையானதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்க சொன்னா, மெயினா வந்து எதுல எல்லாம் எதிரெதிர் தன்மைகள் இணைஞ்சு இருக்குதோ அதை வந்து நம்ம முழுமையானது அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க. ஏதாச்சும் ஒரு அறிவியலை நம்ம கத்துக்கணும்னு சொன்னா அந்த அறிவியலுக்கு ஒரு தத்துவம் இருக்கும். முதல்ல அந்த தத்துவம் அப்படின்னாலே நம்ம வகுப்புல சாதாரணமா ஸ்கூல் டேஸ்ல தத்துவம் சொல்லி ஒரு வார்த்தை எடுத்துட்டாலே நல்லா தூங்க போறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தமா இருக்கும். ஏன் கேட்டா தூங்கிட்டு இருந்தாலே நமக்கு அது ஏதோ புரியற மாதிரியும் இருக்கும், பாதி புரியாத மாதிரியும் இருக்கும், நம்ம எதையோ பேசிட்டு இருப்போம். ஸோ இங்க வந்து நமக்கு அந்த தத்துவம் புரிஞ்சாதான் நம்மளால லைஃபே ரன் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் இந்த அறிவியல் சொல்லுது. அப்படி சொல்லும்போது தத்துவம் சொல்லும்போது எப்பவுமே ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா அதை புரிஞ்சுக்கும் போதுதான் அதுக்குள்ள இருக்கிற ஆழம் நமக்கு புரியும். நியூட்டன்ஸோடதுல வந்து சொல்லும்போது ஐன்ஸ்டீனோடதுல E=mc² சொல்லும்போது ரொம்ப சுலபமா தான் இருக்குது. ஆனா அதுவே வந்து நன்மைக்கும் பயன்படுது தீமைக்கும் பயன்படுது அப்படிங்கறத நம்ம எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ ஒருத்தரோட கையில கிடைக்கும் போது அது வந்து அதை எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ண முடியும். அது போல இந்த தத்துவம் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு தத்துவம். மன அமைதிக்கு இதுதான் பயன்படுது, குடும்ப வாழ்க்கைக்கு இது பயன்படுது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது பயன்படுது, பணம் போதுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு பண்றதுக்கு இது பயன்படுது.
அப்படி இந்த ஃபார்முலாவை பேசிக்கா சொல்லும்போது சிம்பிளா தெரியும். ஆனா நீங்க இத கொண்டு போய் அப்ளை பண்ண ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாற்றத்த நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த வகுப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம். பார்க்கலாம். பொதுவா ஒரு முழுமையான ஒரு விஷயத்துக்குள்ள போகணும் அப்படின்னா, அங்க வந்து என்ன சொல்றாங்க? எதிர் எதிர் தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத ஒண்ணு சொல்றாங்க. எதிர் எதிர் தன்மையா? என்னப்பா முரண்பாடா தெரியுதே அப்படின்னு சொன்னா, ஆமா. எங்கெங்க எதிர் எதிர் தன்மைகள் இருக்கோ, அத நீங்க கவனிங்க. அப்படி ஒண்ணு இருந்துச்சுனாலே அது முழுமையை நோக்கியனதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுல இன்னொரு வார்த்தைய சேர்த்துக்கிறாங்க. எதிர் எதிர் தன்மைகள் இருந்தா மட்டும் பத்தாது. அந்த எதிர் எதிர் தன்மைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா, ரொம்பவும் இணக்கமா இருக்கணுங்கிறாங்க. தட் இஸ் ஆங்கிலத்துல சொன்னா ஹார்மோனி அப்படிங்கிற வேர்ட் இதுல பயன்படுத்தலாம். அந்த எதிர் எதிர் தன்மைகள் இணக்கமா இருந்துச்சு சொன்னா பிரமாதமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த இணக்கம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா, அங்க ஒரு சின்ன வார்த்தைய ஆட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப இசைவான இணக்கமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கெல்லாம் எதிர் எதிர் தன்மைகள் இசைவான இணக்கமா இருக்குதோ, அது ஒரு முழுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வருது, உடம்புல ஆகட்டும், மனசுல ஆகட்டும், எங்க பிரச்சனை வருது அப்படிங்கிறத இந்த வகுப்புல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். கடைசியில கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம டவுட் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் இது முழுக்க முழுக்க உணரக்கூடிய சப்ஜெக்ட்டா இருக்கிறனால, நம்ம ரொம்ப நேரம் அத ஆராய்ச்சி பண்ணணுங்கிற தேவை இருக்காது. ப பயன்படுத்த நமக்கு நிறைய மாற்றங்கள பார்த்துக்கலாம். ஓகே. அப்ப இந்த இடத்துல ஒரு ஃபார்முலாவ எழுதிக்க போறோம். அந்த ஃபார்முலா என்னன்னா, எதிர் எதிர் தன்மைகளோட இசைவான இணக்கம் அப்படின்னு சொல்றது தான் முழுமை அப்படிங்கிறதுல தெளிவாயிட்டோம். சரி. இப்ப இத சும்மா வாயில பேசிட்டு போனா நமக்கு கண்டிப்பா வந்து புரியாது. அதுவே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பேசும்போது நமக்கு ரொம்ப சுலபமா தெரியும். அத நம்ம பார்த்துடலாம். எக்ஸாம்பிளோட எடுத்துக்கலாம். இயற்கையில இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு முழுமையானது தானா அப்படின்னு பார்த்தா, இறை ஆற்றல் அல்லது இயற்கை சக்தி நமக்கு கொடுத்தது எல்லாமே முழுமையான ஒரு விஷயத்த தான் குடுத்திருக்கு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, ஒரு நாள் அப்படிங்கிற விஷயத்த நீங்களோ, நானோ யாருமே மாத்த முடியாது. ஏன்னா, அது இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இயல்பா இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாள் அப்படிங்கிற விஷயம் முதல்ல முழுமையானது தானா? அதான் நம்ம சொல்லுவாங்கல்ல, பரமசிவன்ட்ட வந்து வரம் கேட்டாங்க. வரம் கேட்டுட்டு கடைசியில இத செக் பண்ணி பார்க்கறதுக்கு யார் மேல செக் பண்ணி பார்க்கலான்னா, பரமசிவன் தலை மேலேயே வச்சு பார்க்கலாமா? அப்படின்ட்டு அவர் கேட்ட மாரி, நம்மளும் ஒருத்தர் நமக்கு ஒரு ஃபார்முலா சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? "இது நீ முதல்ல சொல்லு, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லு" அப்படிங்கிற மாரி. நம்ம என்ன பண்றோம்? இந்த முழுமையானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா, அது முதல்ல முழுமையானது தானா? அப்படி கேள்வி கேட்கும்போது, "வேணா ஃபார்முலா போய் பாருப்பா" அப்படிங்கிறாங்க. அந்த ஃபார்முலா என்னப்பா சொல்லுது அப்படின்னா, எதிர் எதிர் தன்மைகள் இருக்கணும், இசைவா இருக்கணும், இணக்கமா இருக்கணும். இவ்வளவுதான்ப்பா அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த ஒன் டே அப்படிங்கிற ஒரு இடத்துல, அது முழுமைதானா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சொன்னா, அங்க 2 எதிர்த்தன்மைகள் இருக்கணும் அப்படின்னா, அங்க இரவும், பகலும் அப்படிங்கிற ஒரு எதிர் எதிர் தன்மையில இருக்குது. இது எத வச்சு எதிர்த்தன்மை சொல்றீங்க? அப்படின்னா, இரவுல பார்க்கக்கூடிய விஷயங்கள் பகல்ல பார்க்க முடியாது. பகல்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் இரவுல பார்க்க முடியாது. அது 2 எதிர் எதிர் தன்மை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்ப இந்த எதிர்த்தன்மை சார்ந்த ஒரு விஷயம் ஒத்து இருக்குது. இதுல வந்து யாரு வந்து நான் முன்னாடியா, நீ பின்னாடியா அப்படிங்கிறத பேசவே முடியாது. அப்படி இயல்பா இருக்குது, இசைவா இருக்குது, அவங்களுக்குள்ள எந்த முரண்பாடும் இல்ல அப்படின்னா, அது முழுமையான ஒரு பொருள் தான் அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லுது. சரி, ஓகே. அப்படியே எடுத்துக்கிட்டா, வேற எது நமக்கு அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு மார்க்கெட் போறீங்க. மார்க்கெட் போகும்போது கையில ஒரு பேக் எடுத்துட்டு போறீங்க. போகும்போது பார்த்தா, அங்க வந்து வாசனை சும்மா ஒரு மல்லிப்பூ வாசனை நம்ம மூக்க தொலைக்கிற மாரி இருக்குது. இப்ப உங்கள அறியாம உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த மல்லிப்பூ வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இப்ப அந்த மல்லிகைப்பூ வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் வந்துருச்சு. ஆனா, இப்ப அந்த மல்லிகைப்பூ வாங்கணுங்கிற எண்ணத்த தூண்டுனது எது அப்படி சொல்லி பார்த்தா, அந்த வாசனை. அப்போ அந்த வாசனையான ஒரு பொருள் வந்து முதல்ல உங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா, முதல்ல நமக்கு என்ன வந்ததுன்னா, அந்த கண்ணுக்கு தெரியாத மறைவான ஒரு விஷயம் வந்தது. மறைவான ஞாபகம் வச்சுக்கலாம். மறைவான ஒரு விஷயம் முதல்ல வந்தது. அது என்ன? வாசனை. இந்த மறைவான ஒரு வாசனை வந்ததுக்கு அப்புறம் தான், நம்ம என்ன பண்றோம், இந்த மல்லிகைப்பூ எங்க இருக்குன்னு சொல்லி தேடுறோம். அதாவது மறைவானது முதல்ல வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம எத தேடுறோம்? ஒரு தோற்றமான ஒரு பொருள் எங்க இருக்குதுன்னு சொல்லி தேடுறோம். அந்த பொருள்னு சொல்லி எடுத்துக்கிட்டா, இங்க வந்து மல்லிகைப்பூன்ட்டு எடுத்துக்கலாம். அப்ப மறைவான ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தோற்றமான ஒரு விஷயம் தான் நம்ம கண்ணுக்கு படுது. உடனே தோற்றமான அந்த பொருள தேடுறோம். தேடும்போது உடனே கேட்கிறோம். பூ என்ன விலைன்னு கேட்கிறோம். வாங்குறோம். நம்ம பயன்படுத்துறோம். இப்ப அந்த பூவோட லைஃப் டைம் எவ்வளோ நாள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 3 வருஷம் நிக்க போதா? இல்ல 1 வருஷம் நிக்க போதா? இல்ல 1 நாள் தான் முழுக்க முழுசா இருக்க போதா?
அதிகபட்சம் 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வந்து அதோட ஃப்ரெஷ்னஸ நம்மளால பார்க்க முடியும். பட் அந்த 4 மணி நேரம் ஃப்ரெஷ்னஸா இருக்கக்கூடிய அந்த பொருள்ல நம்ம என்னத்த தேடி இருக்கிறோம்னா, அது முழுமையானது தானா அப்படிங்கிறது தேடி இருக்கிறோம். ஒன்ஸ் அது முழுமையானது தான் அப்படி தெரிஞ்ச உடனே என்ன பண்ணோம், நம்ம தைரியமா அத வாங்கி அத பயன்படுத்துறோம். இதுவே நம்ம வடிவேல் சார் ஒரு படத்துல உட்கார்ந்திருக்கும்போது, பஸ்ல ஒருத்தர் வந்து மதுரமல்லி, மதுரமல்லி, மதுரமல்லின்ட்டு ஒருத்தர் விப்பாரு. அத கொண்டு போய் அவர் மூக்குக்கிட்டயே கொண்டு போய் காமிக்கிற மாரி அந்த காமெடி இருக்கும். நம்ம பார்த்திருப்போம். அப்ப வந்து அவரு பார்ப்பாரு, அதுல பார்த்தா வாசனை இருக்காது. அப்போ உடனே அவர் சொல்றாரு, "இது என்னடா மல்லியாடா? மதுரை மல்லின்னு சொல்லி மதுரை மல்லி மதுரையே கேவலப்படுத்துறியா?" அப்படிங்கிற மாரி அந்த காமெடி போயிட்டு இருக்கும். ஓகே. இப்ப அதுல வந்து ஏன் அந்த முழுமை இல்ல? அது ஏன் அத வந்து அவரு நிராகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது பூ தான். அந்த பூ பார்க்கறக்கு வெள்ளையா இருக்குது, கட்டி இருக்குது. எல்லாமே ஓகே தான். பட் அதுல ஒரு குறை இருக்குது. என்ன இல்லைன்னா, அந்த வாசனைங்கிறது இல்ல. அப்ப தோற்றமான ஒரு பொருள்ல ஒரு மறைவான ஒரு விஷயம் இல்லன்னு சொன்னா, அது நமக்கு ஏற்றுக்கொள்ற பக்குவம் நம்மகிட்ட கிடையாது. ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் நம்ம. ஏன்டா அது முழுமையானது இல்ல அப்படிங்கிறதுல நம்ம ஆணித்தரமா இருக்கிறோம். இது வெறும் அந்த பொருள்ல மட்டும் கிடையாது. நீங்க சப்போஸ் ஏப்ரல் மாசம், மே மாசம் நகர்றீங்க. நகர்ந்து போகும்போது, எங்கேயாச்சும் ஒரு பக்கம் நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது, ஒரு மாம்பழத்தோட வாசனை வருதுன்னு வைங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த வாசனையே உங்கள வந்து என்ன பண்ணுது? அத சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தூண்டி விடுது. அப்போ ஒரு மறைவான ஒரு விஷயம் தான் ஒரு தோற்றமானத உருவாக்க செய்யுது அல்லது உருவாக்குனத காமிக்க வைக்குது. அப்ப எல்லாமே ஒரு மறைபொருள், மறைவானது தான் தோற்றமானது இயக்க வைக்குது அப்படிங்கிறத தான் இங்க வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. ஓகே. அப்போ ஒரு சாதாரணமா ஒரு பழம். அது சாப்பிட்டா அடுத்த நாள் காலையில நமக்கு மழமா அது மாறிடும். சக்திய உடம்பு அப்சர்வ் பண்ணிக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா கூட, அதுல கூட நம்ம என்ன பண்றோம்னா, டேஸ்ட் இருக்கா? சுவை இருக்கா? அப்படின்னு. அப்ப பழம் பார்க்கறக்கு நல்லா இருக்குதுப்பா. நல்லா இருக்குது ஓகே. அதுல சுவை இருக்கா? அப்படிங்கிறோம். சுவையான பழமா இருந்தா நம்ம ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடுறோம். அதுவே சுவை இல்லன்னு சொன்னா, "அட போப்பா இந்த பழத்த போய் வாங்கிட்டு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சு. பார்க்கறக்கு நல்லா இருந்தது. ஆனா டேஸ்ட்டே இல்ல பாத்தியா?" அப்படின்னு சொல்லிர்றோம். ஏன் அத ரிஜெக்ட் பண்ணோம்? ஏன் வேண்டான்ட்டு நீங்க தள்ளிவிட்டீங்க அப்படின்னா, ஒரே காரணம், அது முழுமை அடையாம இருக்கிறது அப்படின்ட்டு. இப்ப பொதுவா வந்து ஒருத்தர் கார் ஓட்டுறாரு அப்படின்னா, அந்த கார பத்தி ஒருத்தர்கிட்ட கேட்டீங்க வைங்க, இந்த கார் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த கார் நல்லா இருக்கு அப்படி சொல்லி அவரு நெறைய கார் சொல்லிட்டே போவாரு. சரி ரொம்ப நல்ல காஸ்ட்லியான கார் கூட ஒண்ணு எடுத்துக்கோப்பா அப்படின்னா, ஓகே நல்ல கார் எடுத்துக்கிறேன் அப்படிம்பாரு. என்ன காருப்பா எடுக்கலாம்? அவருக்கு புடிச்ச மாரி ஏதோ ஒண்ணு சொல்றாரு வைங்களேன். ஒரு BMW சொல்றாரு, ஒரு Audi கார் சொல்றாரு, ஏதோ ஒரு கார் சொல்லியிருக்கிறாரு. அவர் விருப்பம் போல சொல்றாரு. காரோட விலை எவ்வளவுப்பா? ரூ. 2,00,00,000. ஓகே. எதனால அந்த கார் வாங்குனா? நல்ல ஸ்பீடா போகும். ஓகே. அப்ப நல்ல ஸ்பீடா போகும் அந்த கார்ல. ஆனா அந்த கார்ல ஒரே ஒரு குறை தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கார்ல பிரேக் மட்டும் இருக்காது. அப்படி சொன்னா என்ன பண்ண போறாரு? ஸ்பீடா தானே போணும்னு சொன்னீங்க அப்படின்னா, அந்த ஸ்பீடுக்கு அப்படியே எதிர்த்தன்மை தானே பிரேக்கு. அப்ப அந்த பிரேக் ஒண்ணு இருந்தா தான் நீங்க அந்த ஸ்பீடாவே போக முடியுது. அந்த பிரேக்குங்கிறது ஒண்ணு இல்ல அப்படின்னா, நீங்க ஸ்பீடு போ முடியாது இல்லையா? அப்ப இதுல வந்து பிரேக் முக்கியமா? ஸ்பீடு முக்கியமா? அப்படின்னா, இதுல எத நீங்க பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு முழுமையான ஒரு பொருளா இருந்துச்சுன்னா, அல்ல இது 2மே ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் நம்மளுடைய பயணம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே. அப்ப இந்த வாழ்க்கையில அப் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்றதே இத மீன் பண்ணி தான் சொல்றாங்க. ஒரு அப் இருக்கும், ஒரு டவுன் இருக்குன்னு சொல்றாங்க. 2ம் ஈக்குவலா எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த ஒரு காரணத்த வச்சு தான். அதாவது முழுமையான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அனுபவப்படும்போது ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, "சரி உனக்கு இப்ப டவுன் டைமா? பரவால்ல விடு. இது அப்படியே அப் ஆகும்பா. தைரியமா இரு." அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னா, அவர் அதே தான் கடந்து வந்திருப்பாரு. அது ஒரு சின்ன ஒரு டவுன், திருப்பி ஒரு அப் அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைல்ல தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஏன் நம்ம இதயத்தோட ஹார்ட் பீட்டே அப்படித்தானே போயிட்டு இருக்கு. அப் டவுன், அப் டவுன், அப் டவுன் தானே போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரெய்ட் லைன்ல போயிட்டா என்ன ஆகுறதுன்னு தெரியும் இல்லையா? அப்போ வந்து நமக்கு இந்த அப் டவுன் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத தான் இந்த அறிவியல் சொல்லுது. இந்த உள்ளே, வெளியே, உள்ளே, வெளியே, உள்ளே, வெளியே மாற்றம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே. இப்ப இத வந்து எங்க சார் இங்க வந்து நம்ம பேசுறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னா, உடல பத்தின ஒரு அறிவியல் வேணும் அப்படின்னா, இந்த தத்துவம் தெரிஞ்சா மட்டும் தான் நமக்கு உடல பத்தின ஒரு அறிவியல் தெரிய முடியும். சரி, அப்படியே பார்க்கும்போது, மனுஷன் முதல்ல முழுமையானவனா? அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும்ல்ல. நம்ம எப்பவுமே அதான் சொல்றோமே, பரமசிவனுக்கு தல மேல வச்சு தானே நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். அப்படி சொல்லும்போது முதல்ல இந்த கேள்விக்கு நம்ம ஒரு பதில் கேட்பாங்கல்ல. மனிதன் முதல்ல முழுமையானவனா? அப்படின்னா, உடனே திருப்பி கேட்பாங்க. போய் இந்த ஃபார்முலால டிக் பண்ணுப்பா. ஓகே ஆச்சுன்னா, நீ முழுமைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்ப இங்க மனிதன்ட்ட என்ன இருக்கணும்? 2 விஷயம் இருக்கணும். 1, 2 எதிர் எதிர் தன்மையா இருக்கணும். இணக்கமா இருக்கணும். இசைவா இருக்கணும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம எப்ப முழுமையானவன் நான் சொல்றோம்னா, உயிரும், உடலும் இணைஞ்சிருந்தா முழுமையானவன் சொல்றோம்.
அதே உயிரை ஒருத்தன் இழந்துட்டான் அப்படின்னா அவனை எப்படி நம்ம முழுமையானவனா சொல்ல முடியும்? அது பேரே மாறிடுது இல்லையா? அல்லது உடல் மட்டும் இருக்குது, உயிர் காணோம். அல்ல உயிர் மட்டும் இருக்குது, உடலை காணோம் அப்படின்னா அது நம்ம முழுமையானவனா சொல்ல முடியுமானா கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ உயிருங்கிறது ஒரு மறைவான விஷயமா இருக்குது. உடல்ங்கிறது தோற்றமான விஷயமா இருக்குது. இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம இந்த வகுப்பு அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது முதல்ல முழுமையானதா? அடுத்த கேள்வி வரும்ல. அப்படின்னா, இப்ப நம்ம இந்த வகுப்புக்கு வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் என்ன அப்படி சொன்னீங்கன்னா, எப்படி வந்தீங்க நீங்க இந்த வகுப்புன்னா, சார் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. இங்க இருந்து மேடம் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு வகுப்பு இருக்கு சொன்னாங்க. அப்புறம் இந்த மாரி தமிழானந்த யோகம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வந்தேன். அப்படி நீங்க 1000 சொன்னாலும், அதுக்கெல்லாம் ஒரு நெட்வொர்க் வேணும். அதுக்கெல்லாம் ஒரு மொபைல் வேணும். இப்படியே நம்ம என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா கூட, இதுக்கு ஒரு மறைவான ஒரு விஷயம் இருக்கணும் கண்டிப்பா. அந்த மறைவான விஷயம் என்னன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதுல நம்ம இருக்கணுங்கிற ஒரு விருப்பம் அப்படிங்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைவான விஷயம் இருந்தா மட்டும் தான், நம்ம அது சார்ந்த ஒரு பொருள தேடி, அந்த பொருள் வழியா நம்ம இந்த குரூப்ல லிங்க் ஆகி, இந்த மீட்டிங்கையோ அல்லது அடுத்த மீட்டிங்கோ நம்ம கவனிச்சுட்டு இருப்போம். அப்ப பொதுவா ஒரு மீட்டிங்க்கு நம்ம போறோம் அல்லது ஒரு மீட்டிங்க நீங்க அப்சர்வ் பண்றீங்க அப்படின்னா, எப்படி வந்தீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்க சொல்லுவீங்க நான் 2 வீலர்ல வந்தேன், இல்ல மெட்ரோல வந்தேன், அல்லது நான் டாக்ஸில வந்தேன் அப்படி நம்ம ஏதேதோ காரணங்கள் நம்ம சொல்லுவோம். பட் எல்லாத்துக்கும் மேல அந்த மீட்டிங்ல கலந்துக்கணும் அல்லது மீட்டிங்ல இருக்கணுங்கிற எண்ணம் முதல்ல இருந்தா மட்டும் தான், நம்ம அடுத்தடுத்த ப்ரொசீடிங்ஸ்க்குள்ள வந்திருப்போம். முதல்ல அந்த எண்ணமே எனக்கு இல்லன்னு வைங்களேன், எனக்கு இது எல்லாமே இருக்கும். அந்த மெட்ரோ இருக்கும், அந்த பஸ் இருக்கும், அந்த அந்த கார் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் முதல்ல எனக்கு அந்த எண்ணம் இல்லன்னா, நான் முதல்ல அந்த குரூப்லயே அதாவது அந்த மீட்டிங்க்கே நான் போகாம தான் இருப்பேன். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவேன். இது நீங்க நான் அனுபவத்துல நெறைய பார்த்துருக்கலாம். நம்ம கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கும், விசேஷ பத்திரிக்கைகள் வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல அதுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டா, அதுக்கு எப்படியாச்சும் ஒரு பிளான் பண்ணி நீங்க போயிடுவீங்க. ஆனா போகணுங்கிற எண்ணத்துல நமக்கு குறைபாடு இருந்துச்சு வைங்களேன், அப்ப அதுக்கு ஒரு காரணத்த நம்ம தேடி கண்டுபிடிப்போம். என்ன காரணம்? "அச்சச்சோ! மழை ஹெவியா வந்துருச்சுப்பா, போக முடியல." "இல்லப்பா, மெட்ரோ பயங்கர கூட்டம்ப்பா, ஏறவே முடியல." "இல்லப்பா, புறப்பட்டேன். ஏதோ ஒரு மீட்டிங் வந்துருச்சு. வேற ஒரு மீட்டிங்ல நான் பிஸி ஆயிட்டேன்." நம்ம சொல்றோம் இல்லையா? இயல்பா தானே இருக்கிறோம் நம்ம. அப்போ ஒரு விஷயத்துல நம்ம முழுமையா ஈடுபடும்போது மட்டும் தான் அந்த ரிசல்ட் கிடைக்குது. அதனால தான் வேதாத்திரியம் சொல்றது வந்து, "அறிவு முழுமை இருந்தா, அது ஒரு முக்தியான நிலையில இருக்கும்." அப்படிங்கிறத வேதாத்திரியம் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல நம்ம எல்லாருமே குடும்ப உறுப்பினர்களா தான் இருக்கிறோம். எல்லாரும் அவங்கவங்க ஒரு குடும்பத்துல இருக்கிறோம். அப்ப முதல்ல அடுத்த கேள்வி வரும். என் குடும்பம் முதல்ல முழுமையானது தானா? கேள்வி வரும் இல்லையா? இதுதான் ரொம்ப ஆபத்தான கேள்வியாவும் இருக்குது. அப்படின்னா, அதுக்கு இதே தான் சொல்லுது. எதிரெதிர் தன்மைகள் இசைவா, இணக்கமா இருந்தா அது முழுமைப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எதிரெதிர் தன்மையில தானே குடும்பம் ஆரம்பிக்குது. அப்படின்னா யார் எதிரெதிர் தன்மைகள் அப்படின்னா, இங்க சொல்றது ஒரு ஆணும், ஒரு பெண்ணும் ஒண்ணா இருக்கிறது தான் நம்ம குடும்பம் சொல்றோம். இல்லைங்களா? திருமண பந்தம் வந்ததுக்கு அப்புறம் அது ஒண்ணா இருக்கிறாங்க அப்படின்னா, குடும்பமா இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம். யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண், ஒரு ஆண் 2 பேருமே இருக்கிறாங்க. ஒரே வீட்ல இருக்கிறாங்க. அவங்க ஏர்ன் பண்றாங்க. அவங்க வந்து சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அப்படி சொன்னா, அது ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம சொன்னா, யாராச்சும் ஏத்துக்குவோமா அப்படின்னா, ரொம்ப ரொம்ப யோசிப்போம். அல்லது ஒரு பெண், அல்லது இன்னொரு பெண் அவங்க சொல்றாங்க, "நாங்க வந்து சம்பாரிக்கிறோம், ஒண்ணா இருக்கிறோம். எங்களுக்கு தேவையானத நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க." அப்படி சொன்னா, "நாங்க குடும்பமா இருக்கிறோம்." அப்படி சொன்னா நம்ம ஏத்துக்குவோமா? கிடையாது. ஏன்? அங்க 2 பேர் இருக்கிறாங்கல்ல. அப்பன்னா அந்த 2 பேரும் ஒரே எனர்ஜில இருக்கிறாங்க. எதிர் எனர்ஜில கிடையாது. அப்போ இங்க ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா நமக்கு புரிய வர்றது என்னன்னா, எதிர் எதிர் தன்மை சொல்லும்போதே ஒரு ஆண், பெண் அப்படிங்கிற ஒரு தன்மை தானே வருது. அப்ப எப்படி ஒரு ஆண் தான் நினைக்கிற மாரியே ஒரு பெண் நினைக்கிறது? அப்படின்ட்டு எப்படி நினைக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அல்லது ஒரு பெண், நான் நினைக்கிற மாரி ஏன் என்னுடைய துணை நினைக்கிறதில்ல? அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இத மாரி ஒரு மடத்தனமான கேள்வி எப்படி வரும்? இது இது கேள்வியே ஒரு மடத்தனமா தானே இருக்குது. இரவு, பகல் அப்படி 2 எதிர் எதிர் டைமென்ஷன்ல இருக்கிறது தான் ஒரு முழுமை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, வெளியே இருக்கும்போது நம்ம ஏத்துக்கிறோம். வெளியே இருக்குது. உள்ள இல்ல, வெளியே இருக்குது. கவலைப்படல. நாம ஆமா, 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 ஆமா சொல்லிர்றோம். இதே உள்ள வர்றீங்க, உங்க குடும்பத்துக்குள்ள வந்துட்டு, எதிர் எதிர் தன்மையில 2 பேர் இருப்பாங்க அப்படி சொல்லும்போது, ஒரு ஆண் நினைக்கிற மாரி ஒரு பெண் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஆணுடைய மடத்தன்மை. ஒரு பெண் நினைக்கிற மாரி ஒரு ஆண் இருக்கணும்னு நினைக்கிறது பெண்ணோட மடத்தன்மை தானே! ஏன்டா அங்க எதிர்த்தன்மையே இல்லையே! அப்ப எதிர்த்தன்மை இல்லைன்னா முழுமை இல்லையே! முழுமை இல்லன்னா எதுக்கு குடும்பம்? குடும்பம் இல்லன்னா அப்புறம் எப்படி நீங்க கத்துக்கிறது? அப்போ இயல்பாவே இயற்கை நமக்கு குடுத்திருக்கிற வரப்பிரசாதமே இந்த எதிர் எதிர் தன்மைகள புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். இப்ப இதுல வந்து நமக்கு மனக்குறைபாடுகளே எங்க வருது பாருங்களேன்.
இப்போ என்னோட அக்கவுண்ட்ல பணம் வந்துகிட்டே இருக்குது. பணம் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு எப்படி இருக்குது? மகிழ்ச்சியா இருக்குது. ஆனா, இங்க எதிர்த்தன்மை நடக்கல இல்லையா? எதிர்த்தன்மைன்னா என்ன? செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தானே எதிர்த்தன்மை. வரவு, செலவு 2ம் இருக்கணும் தானே! ஆனா, அன்பார்ச்சுனேட்டா நம்ம வந்து செலவுங்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? தவறான ஒரு மன எண்ணம் நம்மகிட்ட வந்துருது. "ஐய்யய்யோ! போகுதே!" அப்படின்னு. உனக்கு வந்த வரவே செலவு பண்றதுக்கு தானே! அப்ப செலவு இருந்தா தான் வரவு வரும். அதனால தான் நம்ம சொல்றாங்க, "ஊர்ற கிணறு தான் இறைக்கும்" அப்படின்னு. "இறைக்கிற கிணறு தான் ஊறும்" அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஒரு கிணத்துல நீங்க தண்ணிய எடுத்து செலவு பண்ணும்போது தான் அந்த தண்ணி திருப்பி கிடைக்குது. அப்ப வந்து நம்ம செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தவறாவும், வரவுங்கிற விஷயத்த ஒரு சந்தோஷமான மனநிலையிலும் ஏத்துக்கும்போது தான், உடம்புல ஒரு ஸ்ப்ளிட் ஆகுறது. 2ஆ பிரியிற எண்ணம் வந்துருது. இப்ப இந்த இரவு, பகல் சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த இரவு, பகல் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே நெறைய இருக்குது. பொதுவா இரவு அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து வருமானத்தை ஈட்டுவதற்கான ஒரு நேரமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இல்லையா? இரவுனா ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பகல் அப்படின்னா வேலை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா, இப்ப நெறைய பேர் என்ன பண்றோம், அந்த ஓய்வு எடுக்கணுங்கிற நேரத்தையும் நம்ம என்ன எதுக்கு செலவு பண்ணலாம்னு நெனைக்கிறோம்னா, வரவு வரக்கு ஏதாவது செலவு பண்ணலாம். வரவு பண்றதுக்கு அந்த டைம குடுக்கலாமே அப்படின்னு நெனைக்கிறோம். அதாவது சம்பாரிப்பதற்காக அந்த நேரத்த செலவு பண்ணலாம்னு நெனைக்கிறோம். அப்ப என்ன நடக்குது? இரவுங்கிறது ஓய்வுக்கு உண்டான நேரமாக இருக்குது. ஆனா, நம்ம என்ன தப்பா பண்றோம்? அதையே வருமானத்துக்கு உண்டான நேரமா மாத்தி வேலை செய்றோம். அப்படி வேலை செய்யும்போது என்ன ஆகுது? உங்க உடலு ஓய்வு கிடைக்காம நோய்வாய்ப்பட ஆரம்பிக்கும். அப்போ இயற்கை நமக்கு கொடுத்த ஆற்றல்லாம் வந்து கரெக்ட்டா தான் இருக்குது. பட் இயற்கைக்கு விரோதமா நம்ம செய்ய ஆரம்பிக்கும்போது, அதனுடைய விளைவுகள நம்ம அனுபவிக்கிறோம். செயல் தானே விளைவு உண்டாக்குது. நம்ம அதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ ஒரு செயல் நம்ம எப்படி தவறுதலா செய்யறோமோ, அந்த தவறுதல் நம்ம உடல்ல பாதிப்பு உண்டாக்குது. அந்த பாதிப்பு தொடர்ந்து நடக்கும்பொழுது அது நோயா வெளிப்படுது. அந்த நோய்க்கும் நம்ம என்ன பண்றோம்? ஒரு மாத்திரையோ, மருந்தோ நம்ம எடுத்துட்டு திருப்பி நம்மளோட தொழில செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ அது இன்னும் அக்குமுலேட் ஆகும்போது, அது ஒரு பெரிய நோயா நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் எப்ப நமக்கு புரியுதுன்னா, ஒரு வயது கடந்து வந்து, கடைசியில உடம்புல தெம்பு இல்லாத சமயத்துல, ஒண்ணு யோசிச்சுட்டு, ஆமா, ஆமா நான் தப்பு பண்ணுனேன் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை கிடையாது. எளிமையா இருக்கும் பொழுதே நம்ம இத கத்துக்கிட்டோம்னு சொல்லும்போது, அதுதான் வேதாத்திரியம் சொல்ற முக்கியமான விஷயமே அதுதான். ஆரோக்கியமா இருக்கும்போதே கத்துக்கிட்டா, ஆரோக்கியம் நம்மகிட்ட நிரந்தரமா இருக்கும் அப்படின்ட்டு. இந்த விஷயத்துல நெறைய அனுபவங்கள எங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, வகுப்புல இருக்கும்போது. ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு தடவ ஒரு வகுப்புல ஸ்டூடெண்ட்டா இருந்தாரு. அவர் சொல்லும்போது இந்த விஷயத்த பத்தி பேசும்போது நாங்க சொல்லிட்டு இருந்தோம். இதுல வந்து ரஜினிகாந்த் வந்து கொஞ்சம் நல்ல புத்திசாலியா இருக்காரு, இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் வகுப்புல. அப்ப அவரு சொன்னோம், "எப்படி எத வச்சு சொல்றீங்க?" அப்படின்ட்டு வரும்போது, அவரு வந்து ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னா, அவரு பிஸியா இருக்காரு, நடிக்கிறாரு. ஓகே நடிக்கிறதுன்னா 1 வருஷம், 2 வருஷம் ஒரு படம் கண்டிப்பா டைம் ஆகுது. ஆனா அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிஸி ஷெட்யூல்ல அப்படியே பிரேக் பண்ணிட்டு, டக்குன்ட்டு எங்கேயோ காணாம போயிடுறாரு. ஓகே. அப்ப வந்து என்ன ஆகுது, ஒரு பக்கம் வந்து தன்னுடைய ஓட்டத்த காமிச்சு செய்யறாரு. செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த ஓட்டத்த தொடர்ந்து செய்யறது இல்ல. அந்த ஓட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரேக் எடுக்குறாரு. அதுக்கு ஈக்குவலான பிரேக் ஒண்ணு எடுக்குறாரு. அதுக்கு ஈக்குவலான ஒரு பிரேக் எடுத்துக்கிறாரு. அப்படி பிரேக் எடுத்து அத திருப்பி அந்த காம்பன்சேட் பண்ணிட்டு வந்துர்றாரு. அப்ப அது வந்து அவரோட லைஃப் வந்து எப்படின்னா, ஒரு முழுமையான லைஃபா இருக்குது. இப்படி அவர்ட்ட அந்த பேசிட்டு இருக்கும்போது அந்த அசோசியேட் டைரக்டர் சொன்னார், "சார் நீங்க சொன்ன இதே விஷயத்த சிவாஜி கணேசன் சொல்லியிருக்காரு" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. "என்ன சொல்றீங்க? எங்களுக்கு என்னங்க தெரியும்? நீங்க தான் ஃபீல்டுல இருக்கிறீங்களே" அப்படிங்கும்போது, ஒரு கட்டத்துல சிவாஜி கணேசனும், இவரும் நம்ம ரஜினிகாந்த் சாரும் நடிக்கும்போது, அவங்க 2 பேரும் நடிச்சுட்டு இருந்த ஏதோ ஒரு படத்துல பேசும்போது சொன்னாராமா, "என்னால வந்து ரெஸ்ட் எடுக்கிறதே தோண முடியலப்பா. நான் எப்ப எந்திரிச்சாலும் உடனே ஒரு ஸ்டுடியோல வந்து உட்கார்ந்தா தான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்குது. ஓடிட்டே இருக்கிறது என்னோட லைஃப் டைமா இருக்குது. லைஃப் ஸ்டைலா இருக்குது. என்னால ஒரு பிரேக் கூட பண்ண முடியல. ஆனா பரவால்ல நீ வந்து அப்படியே சாலிடா ஓடிட்டு இருந்துட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு திடீர்னு காணாம போன மாரி போயிட்டு, அப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷா வர்ற" அப்படின்ட்டு அவரு இவர பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டு சொன்னதா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னது. அப்ப வந்து இந்த இடத்துல நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல நமக்கு இயற்கை நமக்கு குடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா, பகல் அப்படிங்கிற ஒரு வேலை டைம்ல நீங்க நல்லா வேலை செய்யுங்க, சந்தோஷமா இருங்க, ஓடுங்க, ஆடுங்க, பாடுங்க. அதே சமயம் இரவுன்ட்டு ஒரு நேரம் வரும்போது ஓய்வு குடுத்துருங்க. போதுமே. அதுவே பெரிய விஷயம் தானே. இப்ப அவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. 24 மணி நேரமும் அன்னைக்கு இருக்கு ஒரு ஷூட்டிங் அப்படின்னா, அவங்களுக்கு டே டைம், நைட் டைம் எல்லாம் ஒண்ணும் தனியா பிரேக் பண்ண முடியாது. அப்படியே கன்டினியூஸா விடுவாங்க. சாலிடா ஒரு பிரேக் எடுத்துட்டு வெளிய போறாங்க. பட் நமக்கு அவ்வளோ பெரிய டைட் ஷெட்யூல் கிடையாது. பகல்ல நல்லா வேலை செய்யுங்க, திருப்தியா செய்யுங்க, ஆனந்தமா செய்யுங்க.
இரவுல வந்துட்டோமா, அதை பத்தி யோசிக்காம நல்லா தூங்கி எந்திரிச்சோம் சொன்னா, அதுவே நம்ம உடலுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய முக்கியமா பொக்கிஷமா இருக்கும் உடம்ப பொறுத்த மட்டும். ஓகே. இப்போ இது வந்து நம்மளோட சாதாரணமான ஒரு மினிமல் லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனா நம்ம எடுத்துக்கலாம். சரி, உடம்புல நம்ம வரும்போது ஒரு சில விஷயங்கள பத்தி மட்டும் நம்ம பேசுவோம். போதுமானது. உடம்பு வந்து நமக்கு 5 பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்டா எல்லாருமே வேதாத்திரியம் தெரிஞ்சவங்க. அதனால பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறது தெரியும். இங்க வந்து நம்ம பேசும்போது இந்த அறிவியல்ல அக்குபஞ்சர் அறிவியல்ல பேசும்போது, எதெல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லும்போது, உடல் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கும்போது, இதுல இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களும் யார் யாரு அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிடுறாங்க. ரொம்ப சுலபமா லிஸ்ட் அவுட் பண்ணிடுறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப இயல்பா சொல்லப்போனா, நிலம் அப்படின்ட்டு ஒரு சக்தி அப்படின்னா, நிலத்தோட தன்மை என்னப்பா அப்படின்னு கேட்டா, நிலத்திற்கு வந்து சொல்லலாம். ரொம்ப சுலபமா சொன்னா, அதுக்கு ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஆக்குது அப்படின்னா, நிலத்துல ஒரு விதை போட்டீங்கன்னா, அது வந்து பல்கி, பெருகி நெறைய விஷயமா மாறுது அப்படின்ட்டு. ஆமா. அப்புறம் எத அழிக்குதுன்னா, ஏதோ ஒரு தேவையில்லன்னு சொன்னா அதுவே அழிச்சுரும் அப்படின்னு சொல்றோம். ஆமா. எவ்வளவு பெரிய பொருள போட்டாலும் அது மக்கி, அது ஒரு உரமாவோ அல்லது அது தேவையில்லாத ஒரு கழிவாவோ மாத்துற ஆற்றல் நம்ம மண்ணுக்கு இருக்கு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இந்த நிலம் சார்ந்த ஒரு விஷயம் நம்ம உடம்புல இருக்கும்போது, அங்க வந்து 2 அக்குபஞ்சர் அறிவியல் எல்லாரும் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு சிலருக்காக மட்டும் இந்த வகுப்பு. அப்படி வரும்போது இதுல வந்து 2 உறுப்பா நம்ம பிரிச்சு பார்த்துடுறோம். அப்படி 2 உறுப்பா பிரிக்கும்போது என்னன்னா, ஸ்ப்ளீன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த வேலைய செய்யறதாவும், வயிறுங்கிறது இந்த வேலைய செய்யறதாவும் இதுல வந்து லிங்க் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்ப இந்த இடத்துல மிக முக்கியமானது என்னன்னா, நிலம் சார்ந்த ஒரு விஷயத்த தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புல உள்ளே 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு சொன்னா, வயிறு, நம்மளுடைய ஸ்ப்ளீன், ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன் அப்படிங்கிற ஆர்கன். ஸ்ப்ளீன்னா தமிழ்ல மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்பு. ஓகே. அப்ப இந்த 2 உறுப்புகள் ஆரோக்கியத்த வச்சு தான் நீங்க உணவ ஜீரணமே பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த அறிவியல் சொல்லுது. அப்ப இந்த 2 உறுப்புல நமக்கு வயித்த பத்தி நெறைய தெரியும். மண்ணீரல பத்தி நமக்கு ரொம்ப கம்மியா தெரியும். இல்லன்னா அத பத்தி ஒரு பெரிய கேரிங்கா கூட எடுத்துக்க மாட்டோம். நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா தெரியும். மண்ணீரல் சொன்னா அந்த சுவரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாயில புண்ணு வந்தாலோ, நாக்குல புண்ணு வந்தாலோ சொல்லுவாங்க. சுவரொட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான். ஆனா, உடம்புல இருக்கக்கூடியதுல மிகப்பெரிய ஆற்றல் கொண்டவர் அவர்தான். அவரோட தீர்மானத்த வச்சு தான் நீங்க வந்து ஒரு உடம்புல ஒரு உணவையே பிரிக்க முடியும். அப்படி என்ன பண்ணுது அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு நெல் விதைய போட்டீங்க. அந்த நெல் விதைக்கு தேவையான காற்று, தேவையான நீர், தேவையான வெப்பம் எல்லாம் குடுத்து, அது ஒரு ஆகாயத்த நோக்கி வளர்ற மாரி வளரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் கழிச்சு பெரிய நெல் பயிரா மாறுது. அதுல ஏகப்பட்ட நெல் விதைகள் உண்டாகுது. ஓகே. அப்ப அந்த நெல் அவ்ளோ நெற்கதிர்கள்ல தாங்கிட்டு இருக்கக்கூடிய நெல்ல வந்து நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்துறோம். அப்ப 1 தான் போட்டீங்க. அது என்ன ஆச்சுன்னா, ஒரு 300, 400 விதைகளா மாறுச்சு. அதுதானே அதனோட விளைச்சல்ங்கிறது. அதுதானே விவசாயத்தோட பேஸே இல்லைங்களா? அப்ப விவசாயத்துல நமக்கு ஒரு வளர்ச்சிங்கிறது 1 4ஆ பெருக்குனா தானே வளர்ச்சி. அப்ப நான் சாப்பிட்ட ஒரு உளுந்து வடை, அந்த உளுந்து வடையில இருந்து எனக்கு தெரிஞ்சது உளுந்து வடை தான். அவ்வளவுதான். அதுக்கு ஒரு மிக்ஸ் பண்ணி ஏதோ ஆயில்ல போட்டு குடுத்தாங்க. எனக்கு டேஸ்ட்டா இருந்தது. நான் சாப்பிட்டேன். ஆனா அந்த உளுந்து வடையில இருந்து அத 100ஆ 200ஆ பிரிக்கிற ஆற்றல் ஒண்ணு வேணும் இல்லையா? அது யார்கிட்ட இருக்குங்கிற ஒரு கேள்வி வரும்ல்ல. அது விட்டமினா பிரிங்க, அயனா பிரிங்க, கால்சியமா பிரிங்க, கார்போஹைட்ரேட்டா பிரிங்க, அல்லது இது குளுக்கோஸா பிரிங்க, அல்லது வந்து இது மெக்னீசியமா எடுங்க, பொட்டாசியமா பிரிங்க. அப்படின்னு நீங்க என்ன வேணா சொல்லிட்டே போங்க. அல்லது விட்டமின்ஸ் ஏ, பி, சில இசட் வரைக்கும் இருந்தா அது வரைக்கும் சொல்லிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாரோ ஒருத்தர்கிட்ட இருக்கணும் இல்லைங்களா? அப்போ ஒண்ணு பலதா நம்ம உடல்ல யார்கிட்ட இருக்குன்னா, உங்களோட மண்ணீரல்ட்ட தான் இருக்கு. மண்ணீரல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும் தான் நம்மனால ஒரு தீர்மானத்துக்குள்ள வர முடியும். அப்ப மண்ணீரலுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சா நான் அத குடுத்து நான் ஆரோக்கியமா வச்சுக்கலாம் இல்லையா? அப்படின்னு நம்ம சுலபமான முறைக்கு வரலாம் இல்லையா? அப்போ மண்ணீரல் இதுதான் நம்மளுடைய பேஸ். இந்த பேஸ்ல தான் நம்ம தவறு பண்ணும் பொழுது தான் அது நோயா மாற ஆரம்பிக்குது. அப்ப இங்க தான் இன் யாங் இங்க தான் நம்ம அந்த உள்ளே வெளியேங்கிறது வருது. இந்த வயிறும் உள்ளதா இருக்குது. மண்ணீரலும் உள்ள இருக்குது. ஆனா, இதுல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, மண்ணீரல்ங்கிறது ஒரு தனி சக்தி. வயிறுங்கிறது ஒரு தனி சக்தி. இது 2 சமமா இருந்தா மட்டும் தான் உங்க நிலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நிலத்துக்கு ஆற்றலுக்கு இந்த 2 பேரும் முக்கியமா தேவைப்படுறாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். வயிறும் நல்லா இருக்கணும், மண்ணீரலும் நல்லா இருக்கணும். அப்போ ஜீரணம் நல்லா இருக்கணும். ஒரு உணவ சொல்றோம். ஒரு வீட்ல 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேத்துல ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 4 பேரு சாப்பிட்டது ஒரே உணவு தானே!
அப்ப உணவுனால ஒரு பிரச்சனை வந்திருந்தா 4 பேத்துக்கு தொந்தரவு வந்திருக்கணும். அல்லது அந்த குடும்பத்துல ஒரு 40 பேர் இருந்தாங்கன்னா 40 பேத்துக்கு அந்த தொந்தரவு வந்திருக்கும். ஆனா வரலையே. ஒருத்தருக்கோ 2 பேத்துக்கோ 3 பேத்துக்கோ தானே அது பெரிய குடும்பமா இருந்தா வந்திருக்குன்னு சொல்லலாம். அப்ப என்ன காரணம்? உணவுல தானே பிரச்சனைனா கிடையாது. அந்த உணவை ஜீரணம் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா? இந்த வயிறு, மண்ணீரல் சொல்றோம் இல்லையா? இவங்க 2 பேத்தோட திறனை கன்ஃபார்ம் பண்ணுனா மட்டும்தான் இவரோட நோயில இருந்து வெளிப்பட முடியும். அப்ப எல்லாத்துக்கும் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொள்ள முடியுமானா முடியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு உருளைக்கிழங்கு ஆகாதும்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க வாழைக்காய் ஆகாதும்பாங்க. இப்படி அடுக்கிட்டே போறாங்க. அப்ப வாழைக்காய் ஆகலையா? அல்ல உங்க மண்ணீரல்ல சக்தி இல்லையா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, மண்ணீரலா? அது எங்கிருந்து வந்துச்சு? அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப மண்ணீரல்ங்கிற சக்தி தான் இங்க வந்து என்ன சொல்றாங்க? உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பாகும். வயிறுங்கிற சக்தி வெளியே. வெளியேனா உடம்புக்குள்ளேயே, வெளியேங்கிற பகுதியில இருக்கிற மாரி சொல்லுவாங்க. அத இன்னும் பிரிச்சு பார்த்தா, மண்ணீரல்லாம் கொஞ்சம் கெட்டியா இருக்கும். வயிறுன்னு சொன்னா ஒரு ஹாலோ பேக் மாரி இருக்கும். பைப்பு மாரி இருக்கும். அப்ப அது 2 எதிர் எதிரா இருக்கு இல்லையா? ஒண்ணு கெட்டி, ஒண்ணு சாலிட் ஆப்ஜெக்ட், இன்னொன்னு ஹாலோ ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு வெற்றிடம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியும், ஒரு கெட்டியான பகுதியும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறது தான் நிலம்ங்கிற சக்தி அப்படின்றத இந்த அக்குபஞ்சர்ல சொல்றாங்க. அப்ப இததான் பிரிப்பாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்ப இதுல முக்கியமா என்னன்னா, எதிரெதிர் தன்மை சொல்லிட்டே வர்றோம் இல்லைங்களா? மண்ணீரல் வந்து குளிர்ச்சியா இருக்கணுங்கிறது இயற்கையோட விதி. வயிறுங்கிறது போதுமான வெப்பத்தோட இருக்கணுங்கிறது இயற்கையோட விதி. எதிரெதிர் தன்மை ஆயிடுச்சுங்களா? ஒண்ணு குளிர்ச்சியா இருக்கணும், ஒண்ணு வெப்பமா இருக்கணும். இந்த குளிர்ச்சி தான் இந்த வெப்பத்தை தாங்கிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குளிர்ச்சியான உறுப்புக்கு என்ன வேணும்ப்பா? வெப்பமான உறுப்புக்கு என்னப்பா வேணும்? அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா? நமக்கு 2 விதமான உணர்வு நிலை இருக்கும். ஒண்ணு பசி இருக்கும், இல்ல தாகம் இருக்கும். கேள்வி பார்த்திருப்பீங்க இல்லையா? பசி இருக்கும்போது தாகம் இருக்காது, தாகம் இருக்கும்போது பசி இருக்காது. இதுதான் இயற்கை. அப்ப பசின்னா யாரு குடுக்குறாங்க? தாகம்னா யாரு குடுக்குறாங்க? இந்த ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டா, நம்ம நோயில இருந்து அப்படியே மெதுவா, மெதுவா, மெதுவா வெளியே வந்துரலாம். அதுக்கு தான் இந்த வகுப்பே நம்ம ஆரம்பிச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஓகே. அப்போ தாகம்னா யாரு கேட்கறாங்க? பசினா யாரு கேட்கறாங்க? அப்படின்னா, தாகம்ங்கிறது குளிர்ச்சி தன்மையை உண்டாக்குறது ஒரு விஷயத்த கேட்கறது. வெப்பமா இருந்தா பசிங்கிற ஒரு உணர்வு நிலைக்குள்ள நம்மள கொண்டு போய் வைக்கும். அப்போ தாகம் சொல்லி கேட்கும்போது நம்ம தாகத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு குடுக்கணும். பசினா பசிக்கு ஏதாவது குடுக்கணும். இப்ப தாகத்துக்கு என்ன குடுத்தா சார் சரியாகும் அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் தாகத்துக்கு என்ன குடுத்தா இளநீர் குடுக்கலாம், மோர் குடுக்கலாம், அல்லது வேற ஏதாச்சும் குடிக்கலாம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் உண்மையா தாகத்துக்கு இதெல்லாமே ஏற்புடையது கிடையாது. தாகம்ங்கிறது ஒரு ஒரு உயிர்த்தன்மையுடைய ஒரு விஷயம். அந்த உயிர்த்தன்மைக்கு தண்ணி மட்டும்தான் மிக சிறந்த மருந்தாக அமையும். அப்ப தண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, அதனோட ரிசல்ட் வந்து என்ன பண்ணும்? நீங்க வயித்துல தான் குடுக்க முடியும். நீங்க குடிக்கிறதெல்லாம் வாய் வழியா தான். வேற ஆப்ஷனே நமக்கு கிடையாது. அப்ப வாய் வழியா நான் சாப்பிட்டேன், வாய் வழியா குடிச்சேன் அப்படின்னா, அந்த வாய் வழியா குடிச்ச நீர் வயிற்றுல போயிட்டு, அந்த வயித்துல போனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு? மண்ணீரல், ஆஹா என்னோட பொருள் வந்திருக்குப்பா சொல்லி இவர் உறிஞ்சு வச்சுக்குவார். நிலத்துடைய ஆற்றல் நமக்கு தெரியும் இல்லைங்களா? மழை பெய்யுது. மழை பெஞ்சோனே என்ன பண்ணுது? மண்ணு தனக்குள்ள உறிஞ்சு வச்சுக்கும். எதுக்கு உறிஞ்சு வச்சுக்கணும்? அப்பதாங்கப்பா நீ விதை போட்டா நான் வளர்த்த முடியும். அதே கிராமங்கள்ல சொல்லுவாங்க, "எப்படி சார் மழை எப்படி இருந்தது?" அப்படின்னா, "அட போப்பா மேல் மண்ணு மட்டும் மழை நனைஞ்சுட்டு போயிருச்சு" அப்படிம்பாங்க. அப்ப மேல் மண் நனைதல் வந்து அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. ஏன்டா மேல் மண் நனைஞ்சுச்சுன்னா விவசாயம் பண்ண முடியாது. ஏர் ஓட்ட முடியாது. டிராக்டர் போய் பிரயோஜனப்படாது. அடிமண் ஈரமாக இருக்க வேண்டும். அடிமண் ஈரமா இருந்தா மட்டும் தான் என்ன லாபம்? வெ 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 விளைச்சல் அதிகமாகும். அப்ப இந்த இடத்துல அடிமண் ஈரத்துக்காக என்ன பண்றோம்? நம்ம அது குளிர்ச்சியா இருக்கணுங்கிற ஆசைப்படுறோம். மேல் மண் எப்படி இருக்கணும்? வெப்பமா இருந்தாலும் தப்பு இல்லப்பா அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல மண்ணீரல் குளிர்ச்சியா இருக்கணும். வயிறு எப்படி இருக்கணும்? வெப்பமா இருக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த சின்ன கான்செப்ட் வச்சு, நம்ம குழந்தை பிறந்த உடனே, நம்ம பெரியவங்க ஒரு வேலை செய்வாங்க. நீங்க எல்லாரும் கவனிச்சிருக்கலாம். ஒரு சின்ன கப்புல, ஒரு சின்ன கிண்ணியில கொஞ்சம் தேன் ஊத்தி, அந்த தேனை லேசா சுடுதண்ணீலயோ, தண்ணீலயோ கலந்து வாயில வச்சு தடவி விடுவாங்க. எதுக்காக இந்த சம்பிரதாயத்த உருவாக்குனாங்க? அப்படின்னா, இனிப்புங்கிற ஒரு சுவை தான். அது ஒரு சுத்தமான இனிப்பா இருக்கணும், இல்ல பழமா இருக்கணும். குழந்தையா இருக்கனால நம்ம தேனை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சோ இனிப்புங்கிற ஒரு சுவை தான் மண்ணீரலுக்கு பிடிக்கும். அந்த மண்ணீரல்ல எது வேணும்? ஈரத்தன்மை வேணும். அதனாலதான் ஈரத்தோட கலந்து குடுக்குறாங்க. அப்படி குடுக்கும்போது என்ன பண்ணுது? அது நாக்குல சப்பி சப்பி குடிச்சிருது. சோ மண்ணீரல் ஈரமாவே இருக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க. சில மாடர்ன் சயின்ஸ்ல தண்ணியே குடுக்காதீங்க குழந்தைக்கு அப்படி சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். நம்மளும் தண்ணியே குடுக்கல வைங்க.
என்னோட மண்ணீரல் என்ன ஆகும்? குளிர்ச்சியா இருக்க வேண்டிய மண்ணீரல் வெப்பமாக மாறிவிடும். வெப்பமாக மாறிச்சுன்னா வயிறும் வெப்பமா மாறிடும். இப்ப அந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்குறேன், அல்லது அம்மா தாய்ப்பால் கொடுக்குறாங்க, அல்லது வேற ஏதாவது கொடுக்குறாங்க சொன்னா, யோசிச்சு பாருங்க. நிலத்துல ஈரத்தன்மை இல்ல, விதை போட்டுக்கிட்டே இருக்கிறேன். என்ன விளையும்? இப்போ அந்த குழந்தைக்கு பால் குடுத்துட்டோம் இல்லையா? குடுக்கறத நம்ம நிறுத்த போறது இல்லைல்ல. பால குடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ அந்த ஈரத்தன்மை இல்ல. பிறந்தபோது கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அப்புறம் அந்த ஈரத்தன்மை நாள்பட நாள்பட போயிடும். அப்ப இந்த குழந்தைக்கு சாப்பிடுற உணவு எல்லாமே சளியா மாறிட்டே இருக்கு. அதனால தான் குழந்தைகளுக்கு நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, தாராளமா அந்த 1 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா, அடிக்கடி சளி தொந்தரவு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்ப இங்க என்ன ஒரு முழுமையான விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியாதனால, தவறுதலா புரிஞ்சுகிட்டனால என்னாச்சு? நம்ம குடுக்காத தண்ணி அந்த குழந்தைக்கு நோயா மாறிடுது. ஸோ அந்த நோய சரிப்படுத்துறதுக்கு திருப்பி திருப்பி உணவு தான் குடுக்க முயற்சி பண்றோமே தவிர, அதுக்கு தண்ணி நம்ம குடுக்கவே மாட்டோம். கேட்டா சொல்லியிருக்காங்க, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளும் பிடிவாதமா இருக்கிறோம். அப்ப நம்ம அறிவு எங்க முழுமை அடைஞ்சுது? அறிவு யாரோ சொன்னாங்கன்ட்டு ஏத்துக்கிட்டோமே தவிர, முழுமை அடையலையே, எனக்கு தெரியலையே. அப்ப சொல்லுதல் கேட்டறிவு பயன்படாதுல்ல. பட்டறிவுங்கிறது வேற இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். உள்ளே வெளியேங்கிற ஒரு விஷயம் தான். எதிரெதிரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அந்த எதிரெதிர் தன்மையில ஒரு சின்ன வேறுபாடு வந்த உடனே என்னோட நோயா மாறிடுது. அந்த ஆரம்ப கால நோய நான் சளிங்கிற பேர சொல்லிக்குவேன். அல்லது தும்மல் சொல்லிக்குவேன். அல்லது மூக்கோட்டம் சொல்லிக்குவேன். அந்த மூக்கோட்டம் சரி பண்றதுக்கு அடுத்து காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் வேற அடுத்தது. இப்படி ஒண்ணு ஒண்ணா சேர்த்து கடைசியில நான் பார்த்தா ஒரு பெரிய நோயாளி. கேட்டா எனக்கு வீசிங் கம்ப்ளைண்ட். அப்புறம் வீசிங் கம்ப்ளைண்ட்னால என்னால முடியல. சைனஸ் கேவிட்டி எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ சைனஸ் ப்ராப்ளம். ஸோ சைனஸ்னால எனக்கு மைக்ரேன் வரும். எப்படி போயிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஒரே ஒரு சின்ன இம்பேலன்ஸ்னால, அதாவது ஒரு முழுமைய உடைச்சனால வந்த ஒரு சின்ன பிரச்சனை மட்டும், இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சரா நம்ம கையில ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம். அப்ப நமக்கு நெறைய ஸ்பெஷலைஸ்ட் பெர்சன்ஸ் தேவைப்படுறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். திருப்பியும் நம்ம முழுமை நோக்கி போகாதனால, அது ப்ராப்ளமேட்டிக் லைஃபா நாம மாத்திர்றோம். அப்ப நம்ம சொல்றோம், என்ன தப்பு பண்ணணும்? யாருக்கு என்ன பண்ணணும்? அப்படின்ட்டு நம்ம அது ஏதேதோ சொல்றோம். நம்ம பண்ண தப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியாம போயிடுது. ஓகே. சோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு முழுமையான ஒரு அறிவியல் கத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெஃபினட்டா வாழ்க்கையில எத பத்தியும் நம்ம பயப்பட தேவையில்ல. பணம் வேணும் அப்படின்னா, அது தேவைதான். கண்டிப்பா அது இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. தேவை. பட் அதே சமயம் அத குடுக்கும்போது, அது மல்டிபிள் ஆக தான் செய்யும். ஏன்னா, திருப்பி அதேதான் இறைக்கிற கிணறு ஊறும் அப்படிங்கிறது. அது எந்த இடத்துல இறைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கு புரிதல் இருந்தா தான் அந்த இறைக்கிற இடம் பயனுள்ளதா இருக்கும். செடிக்கு தண்ணி ஊத்துறேன்னு சொல்லி போய் ட்ரைனேஜ்ல தண்ணி ஊத்திட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அது தவறு நமக்கு தானே. ஊத்த சொன்னாருங்க, ஊத்திட்டு இருக்கிறேன். எங்கப்பா ட்ரைனேஜ்ல? அது ஏற்கனவே ட்ரைனேஜ் தானே. அதுக்குள்ள போயிட்டு இருந்தா அதுக்கு ட்ரைனேஜே வாட்டர் தான் மாறிடும். அப்ப போடக்கூடிய இடமும் கரெக்ட்டா இருக்கணும். ஸோ இந்த புரிதல் இருந்தாலே நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப நல்லபடியா வாழ முடியும். இதுல நம்ம குடும்பம்ங்கிற விஷயத்த மட்டும் கொஞ்சம் நம்ம இன்னும் எலாபரேட்டா பார்த்துக்கலாம். இதுல நம்ம பேசுறோம். ஆண்கள், பெண்கள் அப்படிங்கிற 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஒரு குடும்பம்ங்கிற வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும்போது நமக்கு எங்க ஒரு முரண்பாடு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவா ஆரம்ப நிலையில எல்லாருமே திருமணமான புதுசுல எதுவுமே ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம் யாரும் ஃபேஸ் பண்றதில்ல. ஏன்னா அது ஒரு ஒரு ஆசை வாழ்க்கையில கொஞ்சம் ஆரம்பிக்கும்போது, அது ஒரு ஆனந்தத்துல போயிட்டுருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இயல்பான வாழ்க்கைக்குள்ள வர்றோம். இயல்பான வாழ்க்கைக்குள்ள வரும்போது நமக்கு எல்லாமே முரண்பாடா பார்க்குற மாரி நமக்கு தெரியும். எத எடுத்தாலும் முரண்பாடுகளா இருக்கும். ஏன் அத நம்ம காதலிக்கும்போது ஏன் அந்த முரண்பாடு யாருக்கும் தெரியறதில்ல? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இந்த காதல் அப்படிங்கிற ஒரு பீரியட்ல அது மேபி நீங்க கல்யாணம் ஆன புதுசா இருக்கலாம், இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். அந்த பீரியட்ல எப்படின்னா, ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கக்கூடிய ஒரு நபர், கொஞ்ச நாளைக்கு பெண் தன்மையில இருக்கக்கூடிய நபராக இருப்பாரு. அதே மாரி பெண் தன்மையில இருக்கக்கூடிய ஒரு நபர், பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஆண் தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க. அதனால தான் காதல் வயப்படவே முடியும். ஒரு ஆண் தன்மை இருக்கக்கூடிய நபர ஒரு ஆண் ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு பெண் தன்மை இருக்கக்கூடிய நபர ஒரு பெண் ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். அப்ப இந்த கல்யாணம் ஆன புதுது அல்லது திருமணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு ஆண் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னா, அந்த எதிரில இருக்கக்கூடிய பெண் ஆண் தன்மையில இருப்பாங்கன்ட்டு அர்த்தம். அல்லது ஒரு பெண்
ஒரு ஆணால் ஈர்க்கப்படுறாங்கன்னு சொன்னா, அந்த ஆண் வந்து பெண் தன்மையில இருப்பாங்கன்ற அர்த்தம். பெண் தன்மை இங்க நான் சொல்றது உடல் அமைப்பை பத்தி பேசவே இல்ல. உள்ளத்துல இருக்கக்கூடிய மாற்றத்த சொல்றேன். இதுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துட்டு நம்ம இந்த வகுப்ப முடிச்சுக்கலாம். ஏன்னா போயிட்டே இருக்கும். இந்த வகுப்ப அப்படியே பிரிச்சு ஃபைனான்சியல் இதுல அப்ளை பண்ண முடியும். ஆரோக்கியத்த அப்ளை பண்ண முடியும். மன அமைதிய அப்ளை பண்ண முடியும். இப்படி போயிட்டே இருக்கலாம். குடும்பத்தோட இதையும் இதுலயே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த வகுப்ப முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம இன்டராக்ஷன் பண்ணிட்டு, இந்த இத கம்ப்ளீட் பண்ணிடலாம். உள்ள வெளியவும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வரும்போது ஒரு ஆணுடைய தன்மை என்ன அப்படின்னா, ஆண் அப்படிங்கிற தன்மையே பேசாமல் இருப்பது. அப்ப அப்படியே ஆப்போசிட் தானே நம்ம எதிர் தன்மை சொன்னோம். அப்ப பெண்ணோட தன்மை என்னப்பா அப்படின்னா, பேசிக்கிட்டே இருக்கிறது. திருமணமானதுக்கு அப்புறம் ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சு ஒரு ஒரு ஆண்ட்ட போய் கேட்கறாங்க. எப்படிப்பா அப்படின்னா, தலையில கைய வைப்பாரு. ஏன்டா அப்படின்னா, வாய திறந்தா வாய மூடுறதே இல்ல சார் அப்படின்ட்டு அவங்களோட கம்ப்ளைண்ட்ட சொல்லுவாங்க. சரி 4 பெண்கள் பேசிட்டு இருக்கும்போது கேட்கறோம் வைங்களேன், எப்படிம்மா உன் வீட்டுக்காரர்ன்னா, வயித்துக்குள்ள ஏதோ வாய்க்குள்ள முழுகுன ஆள் மாரியே தான் இருப்பாரு. 100 தடவ பேசுறோம், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. அப்படின்ட்டு அவங்களோட எண்ட்ல சொல்லுவாங்க. ஆனா திருமணத்துக்கு முன்னாடி இப்படி இல்லையே. ஆமா திருமணத்துக்கு முன்னாடி கண்ணே மணியே, கண்ணே மணியேன்ட்டு ஒரு 100 தடவ பேசியிருப்பாருப்பா. அது ஏன் WhatsAppல அனுப்பி, அனுப்பி எனக்கு WhatsAppே ஃபில் ஆயிடும். இப்போ WhatsApp பக்கமே அவர் போறதில்ல. வருதா? இந்த எதிர்த்தன்மை எப்படி இருந்தாரு அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி அதிகமா பேசக்கூடிய நபர் யாராக இருப்பாங்கன்னா, ஆண்கள் தான் இருப்பாங்க. பெண்கள் பேசவே மாட்டாங்க. அதிகமா பேசவே மாட்டாங்க. அப்போ ஒரு ஆண் என்ன நினைக்கிறாங்க, அவ பேசாம இருக்கிறத பார்த்த உடனே, இந்த ஆணோட ஒரிஜினல் கேரக்டர் என்னது? பேசாமல் இருக்கிறது. அப்ப என்ன பண்றான், அந்த பெண் பேசாம இருக்கிறதுனால, ஓ! நம்மள சேர்ந்த ஒரு பொண்ணு தான். நம்மளோட கேரக்டர் அப்படியே மேட்ச் ஆகுது பாரு. நான் 100 தடவ பேசுறேன். அவ ஒரே தடவ தான் சொல்றா. நான் சொல்றேன், ஹலோ டியர், ஹலோ பேபி, ஹவ் டூ யூ டூ? காலையில எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 வரும். என்ன மெசேஜ் அது இது ஓகே ரெடி ஆயிட்டியா? அடுத்த மெசேஜ். இது முழுக்க யார் சேட்டிங்ல அதிகமா கிரியேட் பண்றாங்க? ஆண் கிரியேட் பண்றாங்க. அப்ப அத பார்த்துட்டு இருக்கிற பெண் என்ன நினைக்கிறா? ஓ! இவன் கன்டினியூஸா பேசிட்டே இருப்பான்டா போல இருக்கு. அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இது டெம்பரரிங்கிறது அந்த 2 பேத்துக்குமே புரியறதில்ல. குடும்பம் ஆனதுக்கு அப்புறமும் புரியறதில்ல. சோ இது வந்து ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய திருமணத்துக்கு முன்னாடியோ, இல்ல திருமணத்துக்கு அப்புறமோ நடக்கக்கூடிய விளைவு இதுதான். அதே சமயம் அந்த பெண் வந்து என்ன பண்ணா, இவன் ஒரு 10 மெசேஜ் அனுப்புனா, ஓகே பேபி, அல்ல ஓகே டியர் அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு அனுப்பும்போது, இவனுக்கு அதுவே குஷியா இருக்குது. அப்ப அவளோட எண்டுல இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மி. சோ அவளோட சேட்டிங் கம்மியா இருக்குது. பேசுறது கம்மியா இருக்குது. எல்லாமே கம்மியா இருக்கு. இவனோட ஒரிஜினல் எது? அதே தன்மையில இருக்கிறது. பேசுறது கம்மி, சேட் பண்றது கம்மி. அதுதான் இவனோட ஒரிஜினல் தன்மை. சோ இப்ப என்ன ஆகுது? இவன இவன் இப்ப பேசிட்டு இருக்கிறது அவளோட ஒரிஜினல் கேரக்டர். அவளுக்கு நெறைய பேசணுங்கிற ஆசை. பேசிக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு ஆசை. சோ இவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். அவ பேசாமல் இருக்கிறா. சோ ஆப்போசிட்டா இருக்கறனால ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது. நார்த், சவுத் போல் அப்படிங்கிற மாரி ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது. திருமணம் முடிஞ்சிச்சு. ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே 2 பேரும் அவங்கவங்க ஓன் பிளேஸ்க்கு போறாங்க. எப்படி போறாங்க? ஆண் அமைதியா இருக்கணுங்கிறது அவனோட ஒரிஜினாலிட்டி. பெண் பேசிட்டே இருக்கிறது அவனோட ஒரிஜினாலிட்டி. சோ 2 பேரும் அவங்கவங்க ஒரிஜினாலிட்டிக்குள்ள போன உடனே, இப்ப 2 பேத்துக்கு கான்ட்ரடிக்ஷன்ஸா ஃபீல் ஆகுது. எதிர் தன்மையா ஃபீல் ஆகுது. ஏன் இத்தன நாள் என்கிட்ட பேசிட்டு இருந்தவன் இப்ப பேசுறது இல்ல? வேற ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல வேற ஏதாச்சியா? அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு எண்ணம் வருது. இவன் ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி இவ பேசவே இல்லையே? இப்ப ஏன் இவ்ளோ பேசிட்டு இருக்கிறா? என்ன ஓவரா டார்ச்சர் பண்றாளே! அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு இந்த சின்ன ஒரு புரிதல் இல்லாதனால, கடைசியில ஏன்டா திருமணம் பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துட்டு, அப்புறம் மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ண போயிடுறாங்க. என்னன்ட்டு, "நீ கல்யாணம் பண்ணிக்காத." ஆணும் அதே சொல்றாங்க, பெண்ணும் அதே சொல்றாங்க. இப்ப இந்த புரிதல் எங்க மிஸ் ஆச்சு? ஏன் தெரியல? அப்படின்னா இந்த அறிவியல் தெரியாதனால வந்த வினைதான். ஓகே. சோ இது உடலுக்குள்ளேயும் இதே நிலைதான். உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வேணும். எது உணவு, எது தாகம், எது பசி அப்படிங்கிறது ஒரு உணர்வு வேணும். சில பேர் பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே எதுக்கோ ஒரு பழக்கத்துல நிறைய ஒரு செம்பு தண்ணி குடிச்சாதான் நல்லது அப்படின்னு நினைச்சு குடிக்கிறாங்க. ஒரு செம்பு தண்ணி யாராச்சும் கேட்டாங்களா? தாகம் அடிச்சதா? இல்ல, இல்ல, இல்ல. குடிச்சா நல்லது அப்படின்னு நம்ம குடிக்கிறோம். அப்படி குடிக்கும்போது தாகம் இல்லாம நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா, அது வயித்துல தேக்கம் அடையும். தேக்கம் அடைஞ்சும்போது அந்த வெப்பமா இருக்க வேண்டியது உடல் உறுப்பு என்னவாயிடுது? குளிர்ச்சி ஆயிடுது. அப்படி குளிர்ச்சி ஆகும்போது நீங்க உணவு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுற இட்லியோ, தோசையோ இருந்துச்சுன்னா, அது ஜீரண குறைபாடாகி வயிறு கனமா ஃபீல் ஆகும்.
உடனே நீங்க சாப்பிட்டது 2 இட்லி. ஆனா வயிறு கனமாயிடுச்சு சொல்றீங்க. ஓகே. இப்படிதான் ஒரு எதிர்த்தன்மையை புரிஞ்சுக்காதனால வரக்கூடிய விளைவுகள் உடலுக்கும், உள்ளத்துக்கும், குடும்பத்துக்கும் ஒரு பாரமா மாறிடும். அப்படி பாரமா மாறினோம்னா நம்ம எல்லாருமே ஒரு மன அமைதி வேணும், மன அமைதி வேணும் கேட்டுட்டு இருந்தோம். மன அமைதி இயற்கையில இறைவன் நமக்கு போதுமான அளவுக்கு குடுத்திருக்கிறான். உடலோட சேர்ந்து இருக்கும்போதே அந்த மனம் அமைதியில தான் இருக்குது. பிரிக்கிறது நம்ம தான். பிரிச்சுட்டு அப்புறம் அத சேர்த்த முடியாம தவிக்கிறோம். அதற்கு இந்த மாரி சிறு சிறு வகுப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா பயன்படும். இந்த அக்குபஞ்சர் அறிவியல்ங்கிறது ஒரு மிக பிரம்மாண்டமான கட்டமைப்புல இருக்கிறது. அத எவ்வளோ எளிமையா குடுக்க முடியுமோ, அவ்வளோ எளிமையா குடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த கல்விய கத்துக்கோங்க. எங்கேனாலும் சரி கத்துக்கோங்க. ஒரு தடவ அ ரொம்ப ஷார்ட் பீரியட் கல்வி தான் அது. ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம இதுவரைக்கும் படிச்ச கல்வி எல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப இயல்பா இருக்கக்கூடிய ஒரு கல்வி. பட் இந்த ஒரு கல்வினால நம்ம குடும்ப சூழல், அ எக்கனாமிக்கல் சூழல், டைம் மேனேஜ்மென்ட், அப்புறம் ஹெல்த் வேற, வெல்த் வேற. அந்த வெல்னஸ்னா என்ன? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கத்துக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஒரு நிம்மதியான வாழ்க்கையில வரும். எல்லாத்துக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் வரும். எல்லாத்துக்கும் நோய்வாய்வுங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தான் போகும். அப்படியெல்லாம் வராம இருக்காது. ஏன்ட்டா நம்ம யாருமே 100% கரெக்ட் கிடையாது. எல்லாத்துக்கும் சில சமயம் சொல்றோம், பசி வந்தா சாப்பிடுன்னு சொல்றோம். கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன் பசியே வரல, நான் என்ன சாப்பிடாம வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு பசிக்காத அன்னைக்கு தான் அங்க வெரைட்டீஸ் வேற அவ்ளோ இருக்கும். 20, 30 வெரைட்டீஸ் இருக்கும். அத பார்த்துட்டு வரக்கு நான் அவ்ளோ ஒண்ணும் ஞானி கிடையாது. எல்லாத்தையும் திங்கணும்னு தான் ஆசை வரும். தின்னு அதனோட விளைவ அனுபவிக்க தயாராயிடணும் இல்லையா? அப்போ உடலுக்கு நான் தவறு செய்றேன். தவறு செய்யும்போது உடல் எனக்கு அத ஹெல்ப் பண்றதுக்கு உண்டான வழிமுறைகள காமிச்சு குடுக்கும். நான் அத ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா, என்னோட ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்படுது. மீண்டும் நான் ஆரோக்கியத்தோட இருக்கறக்கு முயற்சி பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு சின்ன எளிமையான ஒரு பாட்டோட இன்றைய வகுப்ப நம்ம முடிக்கலாம். மணி 7:20 ஆச்சு. அடுத்து ஒரு 20 நிமிடங்கள் நம்மளுடைய கேள்வி பதில் செக்ஷன் வச்சுக்கலாம். ஏதாவது இருந்தால். இல்ல அப்படின்னா, நம்ம ஒண்ணும் பெருசா யோசிக்க வேண்டாம். நம்ம ஃப்ரீ பண்ணிட்டு அடுத்த வகுப்புல மீண்டும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பண்ணலாம். இந்த அறிவியல கத்துக்கோங்க அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்து. முடிந்த அளவுக்கு இத வந்து நம்ம மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பயனாவே நம்ம கத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கனாலே, உங்கள சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு சந்தோஷ சூழல்ல நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம சொன்னோம் யாரும் ஒ பிரேயர்ல நம்ம சொல்லுவோம், யாருக்கும் எந்த விதமான தீமைகளும் துன்பங்கள குடுக்க மாட்டோம். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் இயன்ற உதவிகள செய்வோம்ன்னு சொல்றோம். அந்த என்னால் இயன்ற உதவிகள்ங்கிறது அவங்க துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கிறதே பெரிய உதவி தான். அந்த உதவி எப்படி செய்யறது அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த அறிவியல் கத்துக் கொடுக்கும். மாற்று கருத்து கிடையாது. நன்றி. மீண்டும் நம்ம ஒரு வகுப்புல சந்திப்போம். திருப்பம் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை நாம் தவநிலையில் இருந்து வாழ்த்துவோம். இத்தனை நேரம் நமக்கு உள்ளே வெளியே என்ற தலைப்பிலே அக்குபஞ்சர் அறிவியல் பற்றி விளக்கமாக கூறினார்கள். அவர்களை வாழ்த்துவிட்டு அவர் கூறியதிலிருந்து சில கருத்துக்களை நான் எடுத்து சொல்கிறேன். ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்லும், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். திரு மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் துவங்கும் போது நம்முடைய மகரிஷி ஐயாவுடைய கருத்துக்களை வைத்தே துவங்கினார்கள். எது முக்தி? அறிவில் முழுமை, அதுவே முக்தி என்று ஆரம்பித்தார்கள். முழுமை பற்றி துவங்கினார்கள். அக்குபஞ்சரில் இயல்பாக இருப்பதே முழுமை. எதிரெதிர் தன்மைகள் இசைவாக இணக்கமாக இருப்பதே முழுமை என்று அக்குபஞ்சர் அறிவியல் கூறுகிறது. இயற்கையை பார்த்தால் ஒரு நாளில் இரவு பகல் என்ற எதிரெதிர் தன்மைகள் இசைவாக இணக்கமாக இருக்கிறது. அதுதான் முழுமை. தோற்றமும் மறைவானதும் முழுமையாகும். உதாரணமாக கார்ல ரொம்ப ஸ்பீடு இருக்கிறது, அதுல பிரேக்கும் இருக்கிறது. ஸ்பீடு வேகமா போறதுக்கு உதவி செய்து, பிரேக் அது நிறுத்தறதுக்கு உதவி செய்யுது. ரெண்டுமே எதிரெதிர் தன்மைகள் கொண்டது. அதனால்தான் கார் முழுமையாக இருக்கிறது. நம்ம அதுல முழுமையாக பயன்படுத்த முடிகிறது. உடலை பற்றின அறிவியல் தெரிய இந்த தத்துவம் அவசியமாக இருக்கிறது. மனிதன் முழுமைதானவனா என்பதை நாம் முதலில் பார்ப்போம். அதில் பாத்தீங்கன்னா உயிரும் இருக்கு, உடலும் இருக்கு. இது ரெண்டும் எதிரெதிர் தன்மை கொண்டது. உயிர் வந்து மறைவானது, தோற்றம் வந்து உடல் தோற்றமானது. இரண்டும் இணைந்து இசைவாக இருப்பதுதான் முழுமை. குடும்பத்திலும் முழுமை உண்டு. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து
இருப்பதுதான் கொடுமை. எதிரெதிர் தன்மைகள் கொண்டவர்கள் இணக்கமாக வாழ்வதே முழுமையாகும். வரவு இருந்தால் மட்டும் போதாது. அதில் செலவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் முழுமையாக இருக்கும். மனதில் திருப்தியாக இருக்கும். இரவு ஓய்வு எடுப்பதை விட்டுவிட்டு பணம் சம்பாதிக்க வேலைக்கு செல்றாங்க. அதனால நம்ப உடம்புல எத்தனை பிரச்சனை வருதுன்றத நம்ம பார்க்கணும். இரவு என்பது ஓய்வு எடுப்பதற்காகவும், பகல் என்பது உழைப்பதற்காகவும் இருக்க வேண்டும். நம் உடலில் பஞ்சபூதங்கள் இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. அதுல நிலம் பார்க்கும்போது, நிலம் வந்து மண்ணீரல், வயிறு என்ற 2 உறுப்புகள் சேர்ந்ததாகும். நிலம் அக்குபஞ்சரில் அறிவியல் கூறுகிறது. நிலம் வந்து ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும் என்று சொன்னாங்க ஐயா. மண்ணீரல் வந்து உள்ளே உள்ள உறுப்பு. வயிறு வந்து உடம்புக்கு வெளியில இருக்கிற உறுப்பு மாதிரி சொல்றாங்க. அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் வந்து வெற்றிடமாக இருக்கும். ஹாலோவாக இருக்கும். வயிறு வந்து கெட்டியாக இருக்கும். அதேபோல மண்ணீரல் வந்து குளிர்ச்சியான உறுப்பு. வயிறு வந்து வெப்பமான உறுப்பு ஆகும். தாகம் வந்தது வந்து நம்ம வந்து அ குளிர்ச்சி அடைவதற்காகத்தான் ஒரு உணர்வு தாகம் என்பது. பசி என்பது வெப்பமான ஒரு உணர்வு. தாகம் எடுக்கும்போது தண்ணீர் மட்டும் தான் குடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். குழந்தைகள் பிறந்தவுடன் தேநீர் கலந்து நீர் குடுப்பாங்க பெரியவங்க. அது எதற்காகன்னா, குழந்தையோட மண்ணீரல் ஈரப்பதம் அதில் இருக்க வேண்டும் என்பதற்காக. தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். ஆனா, இப்ப மாடர்ன் சயின்ஸ்ல குழந்தைக்கு தண்ணியே குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. 3 மாசம், 4 மாசம் வரைக்கும் அந்த மண்ணீரல் தண்ணியே இல்லாம இருந்தா, அது எத்தனை பிரச்சனை உண்டாக்கும் என்பதை ஐயா அவர்கள் மிகவும் அதுபோல திருமணம் ஆன புதிதில் கணவன், மனைவி மிகவும் புரிதலோடு அன்பாக இருப்பார்கள். அது எதற்கு என்பதை ஐயா அவர்கள் புதிய ஒரு தகவலை எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. ஆண்கள் வந்து பெண் தன்மையோடும், பெண்கள் வந்து ஆண் தன்மையோடும் இருப்பாங்களாம். அதாவது திருமணத்திற்கு முன்பு ஆண்கள் நிறைய பேசுவாங்க. பெண்களை கவர்வதற்காக இருக்கும். திருமணத்திற்கு பின்கள் ஆண்கள் நிறைய பேசவே மாட்டாங்க. அதேபோல பெண்கள் வந்து திருமணத்துக்கு முன்பு அதிகம் பேச மாட்டாங்க. ஆனா திருமணத்துக்கு பிறகு நெறைய பேசுவாங்க. அவங்கவங்களுடைய உணர்விலிருந்து மாற்றம் இருந்ததுனால இந்த பிரச்சனை வருது. உணர்வில் புரிதல் வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்தது வந்து அக்குபஞ்சர் கல்வியை பத்தி சொன்னாங்க. அது வந்து நாம் இயல்பாக முழுமையாக இருக்க உதவுகிறது அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அக்குபஞ்சர் கல்வி வந்து அனைவருக்கும் மிகவும் அவசியமான கல்வியாகும். ஐயா இப்போ அ சென்னையில அடுத்த மாசம் துவங்குறது அத பத்தி சொல்றீங்களா ஐயா? கண்டிப்பா சொல்லிடலாமா? கேட்கும்போது சொல்லி ம். நீங்க முடிச்சதுக்கப்புறம் சொல்லிடுறேன் நானு. சரிங்க. இப்போ நீங்க சொன்னது முடிச்சுட்டேங்கய்யா. கேள்வி கேட்க விரும்புறவங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. நீங்க சொல்லுங்கய்யா இது அம்மா அதுக்குள்ள. இவங்க அனிதா அம்மா சொல்லும்போது சொன்னாங்க. இந்த மாரி அக்குபஞ்சர் அறிவியல் வந்து இப்ப அடுத்த டிசம்பர் மாதம் வந்து நமக்கு 22ஆம் தேதி வந்து நம்ம வகுப்பு அங்க இருக்குது. அட்மிஷன் ஆரம்பிச்சிடுறோம். அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சுன்னா, அது 1 இயர் கோர்ஸ் மாரி ஜனவரிலேருந்து ஆரம்பிச்சு, அடுத்த நவம்பர் வரைக்கும் வகுப்புகள் இருக்கும். 11 மாதங்கள் வகுப்புகள் இருக்கும். மாதத்துக்கு 2 நாள் மட்டும் தான் வகுப்பு இருக்கும். சனி, ஞாயிறு மட்டும் இருக்கும். 4வது சனி, ஞாயிறு. 4வது சனி, அதுக்கு அடுத்த நாளு ஞாயிறு. இந்த 2 நாட்கள் மட்டும் வகுப்பு இருக்கும். 2 நாள் வகுப்பும் வந்து சென்னையில நுங்கம்பாக்கத்துல தான் நடக்கும். நுங்கம்பாக்கத்துல இருக்கிற ஒரு ஆஷா நிவாஸ் அப்படிங்கிற கம்யூனிட்டி ஹால்ல நடக்கும். அதுக்குண்டான மத்த கட்டணங்கள் எல்லாம் நாங்க விவரமா உங்களுக்கு சொல்லிடுறோம். அது வந்து அந்த 1 வருட படிப்பு அப்படி படிச்சுட்டாங்க அப்படின்னா, டெஃபினட்டா வாழ்நாள் முழுக்க மருந்து மாத்திரைகளோ, அல்லது உடல் உபாதைகளோ இருக்கும்போது கூட நம்ம அத வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இயல்பான கல்வி நமக்கு கிடைக்கும். இயல்பா ரொம்ப சிம்பிளா வெறும் தொடுதல் மூலமாகவோ, அல்ல சின்ன நீடில் போடுறது மூலமாகவோ, நம்ம கண்டிப்பா மத்தவங்களோட நோய குணப்படுத்த முடியும். நம்மளோட நோய நம்மளால குணப்படுத்திக்க முடியும். நம்ம குடும்பத்த ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். அதுக்கு மேல இந்த அறிவியல் இந்த உள்ளே வெளியேங்கிற அறிவியல கத்துக்கிட்டோம்னு சொன்னா, குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் வேடிக்கை தான் பார்க்க தோணுமே தவிர, நம்ம பெருசா அதுல உட்கார்ந்து ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும். அப்படி ரியாக்ட் பண்ணலனாலே உங்களுக்கு மன அமைதிங்கிறது நீங்களே தேடி கண்டுபிடிக்காம ஈஸியா உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். அப்படிங்கிறதோட இந்த அறிமுகத்த முடிச்சுக்கிறேன். கேள்விகள் 4 பேர் கேட்டிருக்கிறீங்க. நம்ம என்னங்கிறத பார்த்துக்கலாம். கமலவேணி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, பேசுங்கம்மா. ஐயா நீங்க இந்த எதிரெதிர் தன்மைகள் வந்து இசைவான இணக்கம்
அதுதான் முழுமைன்னு சொன்னீங்க. ரொம்ப எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த ரொம்ப சரியா அத நல்லா சொல்லியிருக்கீங்க. அது குடும்பத்துல அந்த அதே அதே தன்மை, அதே எதிர் தன்மை இசைவும், இணக்கமும் உடம்புலயும் இருக்கும்போது, நாம முழுமையான ஆரோக்கியத்தோட இருக்கிறோம். அப்படின்னு சொல்லியிருக்கீங்கய்யா. இப்போ நீங்க சொன்னீங்க, குழந்தைக்கு நம்ம தேன் கலந்து தண்ணீல தேன் கலந்து குடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொன்னீங்கய்யா. அந்த மாரி குடுத்து அந்த குழந்தை நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு, எப்ப பார்த்தாலும் இந்த சளி பிரச்சனை வந்துட்டே இருக்குங்கய்யா. அதுக்கு என்னங்கய்யா காரணம்? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? ம- ம- இல்ல இல்ல, இடையில திடீர்னு ஒரு கால் வந்தது, அதனால நீங்க பேசிட்டு இருந்தது போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு 2 வருஷம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி ஆமாங்கய்யா. தேன் கலந்து கொடுத்துருந்தீங்க, அப்புறம் கட் ஆயிடுச்சு. அதெல்லாம் சொல்லுங்க. நம்ம குடுத்தோங்கய்யா. குடுத்துட்டோம். அப்ப 2 வயசு வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்தாங்கய்யா அந்த குழந்தை. அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் அடிக்கடி சளி சளி இருந்துட்டே இருக்குங்கய்யா. அதுக்கு என்னங்கய்யா காரணம்? எப்படி அதுக்கு என்ன ஆமா. பண்றதுன்னு? ம். இல்ல இல்ல, ஒண்ணுமே இல்ல. சளி ம். அதிகமா இருக்குன்னு சொன்னா குடுக்குற ஃபுட்டு கொஞ்சம் அதிகமா குடுக்குறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அர்த்தம். உணவை சரி. கம்மி பண்ணுங்க. அந்த குழந்தைய மிரட்டி மிரட்டி சாப்பிட சொல்லாதீங்க. அந்த மாதிரி சரிங்க. சளியோட இருக்கிற குழந்தைய யாரும் சாப்பாட்டு மேல ஆசையே காமிக்க மாட்டாங்க. ஆனா ம். அதுக்காக ஸ்நாக்ஸ் கொடுங்கன்னு சொல்லல, அதுவும் கூடாது. சரி. சரிங்களா? நீங்க சரிங்கய்யா. ஃபோர்ஸ் பண்ணவே வேண்டாம். 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ குழந்தை சாப்பிடுற பக்குவம் வந்துருச்சுன்னா வச்சிருங்க. ம். அந்த குழந்தையா விருப்பப்பட்டா சாப்பிடட்டும். ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னாலும் ஒன்றும் தப்பு இல்ல. 2 வேளை சரி. சாப்பிடல அப்படின்னாலும் ஒன்றும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைங்க வேற எங்கேயும் போய் நம்மளா இருந்தா ஹோட்டல் போய் சாப்பிடுவோம். குழந்தைங்க எங்கேயும் போறது இல்ல. வீட்ல தான் சாப்பிடுவாங்க. அதிகபட்சம் அந்த 2 வேளை சாப்பாடு கட் ஆகும். சரிங்களா? அது சரிங்கய்யா. கட் ஆகுதுன்னா பரவாயில்ல. விட்டுட்டு அப்புறம் நீங்க திருப்பி சாப்பிட குடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா குழந்தைக்கு சாப்பிடுவாங்க. அவங்க போதும் ஓ! சொன்னதுக்கு அப்புறம் சாப்பாடு திணிக்க வேண்டாம். சரிங்கய்யா. அது பண்ணாலே சளி தானா சரியாயிடும்மா. சரியாயிடும். சரிங்கய்யா. இப்ப வந்துங்கய்யா, மண்ணீரல் அப்படிங்கிறது குளிர்ச்சியான பகுதி. அதுக்கு குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்லங்கய்யா. அப்போ வயிறு வெப்பமான இது அது அப்படின்னு சொன்னீங்கல்லங்கய்யா. அது அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இந்த நெட்டு இதுல சரியா கேட்கலங்கய்யா. அது கொஞ்சம் அது என்னன்னு சொல்லுங்களேன்யா? வயிறு இதுக்கு இல்ல, ம். வயிறு இல்ல. அதாவது அதனுடைய நம்மளோட வெளி உள்ளே வெளியே அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசும்போது, இவங்க ம். 2 பேருமே நிலத்துடைய ஆற்றல் படைத்த மனிதர்களாக இருக்கிறாங்க. இந்த வயிறும், மண்ணீரல் 2 பேருமே. அப்ப ம். அதுல சரி. 2 பேரும் நிலம் முதல்ல முழுமையானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, அங்க எதிர்த்தன்மை இருக்குதா அப்படின்னு பார்க்க போகணும். அப்படி ம். எதிர்த்தன்மை இருக்கணும்னு சொன்னா, இங்க இந்த 2 பேர்த்திட்ட எதிர் தன்மைகள் இருக்கிறது கரெக்ட்டா இருக்கு. இருக்குதுன்னு சொல்றோம். ஒருத்தர் சரிங்கய்யா. குளிர்ச்சியானவரா இருக்கிறாரு, ஒருத்தர் வெப்பமானவரா வெப்ப இருக்காரு. அப்ப 2 பேரும் ம். ஒண்ணா தான் சேர்ந்து ஒண்ணா சரி. சேர்ந்து தான் ப்ரொடக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்கய்யா. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம்மா. வேற ஒண்ணும் இல்ல. ஓ! அவ்வளோதானங்கய்யா. சரிங்கய்யா. அவ்வளவுதான். சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. ம். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி வாழ்க அம்மா. வாழ்க. வளமுடன். அடுத்ததாக சித்ரா தேவி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். இந்த வாழ்க வகுப்பு ரொம்ப வளமுடன். சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எதிரெதிர் தன்மைகள் இணக்கமா இருக்கணுங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. எனக்கு நீங்க சொன்னதுல ஒரு டவுட். இப்ப நீங்க தாகம் எடுக்கும்போது தான் தண்ணி குடிக்கணும். ஆ அதுக்கு அளவுக்கு மீறி குடிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. அந்த மாரி தாகம் எடுக்கலன்னு தண்ணி குடிக்காம இருந்தோம்னா, அடுத்த நாளே தலைவலி வருது. ஸோ நம்ம அத ஏன் தலைவலி வந்ததுன்னு பார்த்தா, முதல் நாள் நம்ம தண்ணி கரெக்ட்டா குடிக்கல. இப்ப வெளியிலலாம் போறோம். அந்த மாரி அடிக்கடி பாத்ரூம் போ முடியாதுன்னு சொல்லிட்டு தண்ணி குறைவா குடிச்சிருந்தோம்னா, அந்த அடுத்த நாள் அதோட எஃபெக்ட் தெரியுது. அ அது எப்படிங்கய்யா? அது ஒண்ணு. அப்புறம் நீங்க இந்த கிளாஸஸ் சென்னையில சொன்னீங்க இல்லைங்களாய்யா? டிசம்பர் 22 அது கோயம்புத்தூர்லயும் நீங்க அதே டேட்ல அ இந்த ஜனவரிக்கான இது எப்ப தொடங்குறீங்க? கோயம்புத்தூர்ல கிளாஸ் எங்க இருக்கு? எங்க வச்சு நடத்துறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. சரிம்மா. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த தாகத்த பத்தி பேசுனீங்க. பொதுவா தாக உணர்ச்சி நீங்க சொல்றது ரொம்ப 100க்கு 100 கரெக்ட். பெண்கள் பொதுவா வெளிய டிராவல் பண்றாங்க அப்படி சொன்ன உடனே தண்ணீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன் கேட்டா, நேச்சர் கால்க்கு எங்கேயுமே வெளிய எங்கேயும் நமக்கு போதுமான வசதிகள் கிடையாது. ரோட்டுக்கு ரோட்டு டாஸ்மாக் கடை இருக்கே தவிர, ரோட்டுக்கு ரோட்டு டாய்லெட் கூட நம்ம ஊர்ல வைக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த சூழல் தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ இது என்ன ஆகுது, நமக்கு அந்த தாக உணர்வ ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிருது உங்களுக்கு. உங்க தாகத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. வெளிய போகும்போது குடிக்காம இருந்து இருந்து பழகும்போது, உடல் அந்த தன்மைக்கே மாறிடுது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, எவ்ரி 1 ஹவர்க்கு ஒரு தடவ ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி குடிச்சு பழகிக்கோங்க. தப்பில்ல.
அப்படி சரிங்க. பழகிட்டீங்க சொன்னா உங்க உடல் வந்து ஈரத்தன்மை வந்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது என்ன பண்ணும், தாகம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும். இப்ப பொதுவா தண்ணி ம். அடிக்கிறவங்க வந்து தண்ணி அடிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, உடல் கேக்குதா அப்படின்ட்டு கேள்விக்கு வரும் இல்லைங்களா? சார் அவங்க ஆமாங்க. ஒண்ணுமே இல்ல சார். வடிவேல் சார் மாரி 6 மணி ஆச்சுன்னா ஆட்டோ போய் நின்னுடுது. அதுக்கப்புறம் போ மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, அது உடம்பு கேக்குதா அப்படின்னா, அப்ப உடம்பு மேல பழி போட முடியாது இல்லையா? அந்த விஷயத்த ம். செஞ்சு தவறுதலா ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தா கூட உடல் என்ன பண்ணும்? அதுக்கேத்த மாரி தன்னை மாத்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துருது. அப்ப நம்ம வந்து தண்ணி குடிக்காம இருந்து பழகிட்டீங்க அப்படின்னா, தண்ணிக்கு தாக உணர்வு கட் ஆயிடும். கண்டிப்பா போயிடும். அப்ப வந்து சார் தாகமே இல்லைல அப்படின்னா, கண்டிப்பா இல்லாம இருக்கவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பழக்கி விடுறதுக்காக எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தடவ நீங்க அலார்ம் வச்சுட்டு கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டே இருங்க. நார்மலா அது சரிங்க. தண்ணிக்கு கூட ஒரு ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. உங்க வெயிட் எவ்வளோ இருக்கோ, அதுல பாதி தண்ணி நீங்க குடிக்கணும் அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் 60 கிலோ இருக்கிறாருன்னா 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 80 கிலோ இருக்காருன்னு சொன்னா 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. பாதியில வரும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது நீங்க அத வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்ப போட்டு குழப்பிக்காம, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்க சொன்னீங்கன்னா, அந்த 1/2 டம்ளர் முன்னாடி டேபிள் மேலேயே ஒரு பாட்டில்ல வச்சுக்கோங்க. அப்ப எடுத்து குடிங்க. திருப்பி ஒரு 1 ஹவர் கழிச்சு திருப்பி குடிங்க. இப்படி ஒரு 3 நாள் நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டீங்கன்னா, உங்க தாக உணர்வு உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் உங்கள அறியாம குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஃபீல் வர ஆரம்பிச்சுரும். குழந்தைகளுக்கு அதே மாரி நீங்க குழந்தைகள வளர்த்துறவங்களா இருந்தாங்க அப்படின்னா, தண்ணி பாட்டில் உங்க கண்ணுக்கு தெரியிற மாரி வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து பிஸியா விளையாண்டுட்டு இருந்தா கூட வந்து தண்ணீய குடிச்சிட்டு திருப்பி விளையாட ஆரம்பிக்குங்க. வந்து கேட்டு வாங்கிக்கட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணவே கூடாது. இது குழந்தைகளுக்கு வச்சுக்கோங்க. பெரியவங்க வந்து அலார்ம் வச்சு தண்ணி குடிச்சு பழகிக்கோங்க. அப்புறம் நீங்க தண்ணி வகுப்பு நடக்குதுமா, அந்த வகுப்பு நடக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து 3வது வாரத்துல வகுப்புகள் ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாசம் வந்து வர சாட்டர்டே, சண்டே அதாவது 30, 1ஆம் தேதிக்கு வந்து அதுக்கு உண்டான அட்மிஷன் ஃபார்ம் ரெடி பண்ணிக்குவாங்க. சப்போஸ் அது வர முடியலன்னு சொன்னா, நீங்க அடுத்த ஜனவரி மாசம் அந்த 2ண்ட் வீக்ல வந்து நீங்க அட்மிஷன் பண்ணிக்கலாம். 3வது வாரம் அந்த வகுப்பு ஆரம்பிச்சுரும். சனி, ஞாயிறுல ஆரம்பிக்கும். அதே மாரி அது டிசம்பர் வரைக்கும் சாரி நவம்பர் வரைக்கும் நடக்கும். 11 மாதங்கள் வகுப்புகள் சிறப்பா நடக்கும். 2 மாசத்துக்கு 2 நாள் மட்டும் நடக்கும். சரிங்கய்யா. கோயம்புத்தூர்ல இடம் எங்கங்கய்யா? காந்திபுரம் தாம்மா. காந்திபுரம் 4த் அ ஸ்ட்ரீட் எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு லிஸ்ட் தரேன். நீங்க இல்லன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க. இல்ல அனிதா மேடத்த தொடர்பு கொண்டாலும் அட்ரஸ் குடுத்துருவாங்க. சரிங்கய்யா. ஐயா இந்த மண்ணீரலோட வெளியுறுப்பு உதடு ட்ரை ஆகுறதும், நம்ம எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் அந்த உதடு வறட்சியா இருக்கிறதுக்கு காரணம், அ அது அது காரணம் அதுல வெப்பம் அதிகமா இருக்குதுன்ட்டு அர்த்தம் தாம்மா. வெப்பம் நம்மளுடைய அதிகமா. நிலத்துல போதுமான வெப்பம் இல்ல. உங்க நிலத்துல அதீத வெப்பம் தங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உதடு வெடிச்சுட்டு தான் இருக்கும். அப்ப தண்ணி எடுக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்ப இவங்களுக்கு தாக ஓகேங்க. உணர்ச்சி வராது. ம்ஹ்ம். சரிங்களா? அப்ப நீங்க பழக்கி விட்டு தான் கொண்டு வரணும். சரி. நீங்க சொன்னதுல வந்து வயிறு வந்து வெற்றிடமாக இருக்கும். மண்ணீரல் தான் கட்டியா இருக்கும். அப்படிதானங்கய்யா? சாலிடா இருக்கும். ஆ கரெக்ட்ம்மா. சாலிடா அது இருக்கும். இதுல வந்து வெற்றிடமா இருக்கும். சரிங்க. ஓகே. ரொம்ப நன்றிங்கய்யா. சரிங்க. மிக்க நன்றிங்கம்மா. நன்றி. மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பரமசிவம் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா உங்க கேள்விய கேளுங்க ஐயா. ஸ்பீச் வரலன்னு நெனைக்கிறேன். ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளமா தெரியல ஐயாவுக்கு. நெட்வொர்க் இஷ்யூ எதுவும் இருக்கும். சரி வெயிட் பண்ணலாங்க ஐயா. அடுத்தது அனார்கலி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறந்த நல்ல பல கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி, மிக்க நன்றி. சிறந்ததொரு வகுப்பு. நிறைய புரியாத புதிர்கள் இதுல எங்களுக்கு விளக்கமா இருக்குங்கய்யா. அதாவது பரம ரகசியத்தை எப்படி உணர வேண்டும்? ஏன்னா இது தெரியாம தான் நாம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இவ்வளவு வருஷம் எல்லாருமே எதுக்காக போறோன்றதே தெரியாம இருக்கு. அந்த குழந்தைக்கு தேன் தடவி ஏன் ஊத்துறாங்க, அதாவது நாவுல சுவைக்கு கொடுக்குறாங்கன்றது அந்த மண்ணீரல் இவ்வளவு ஒரு அற்புத தன்மை வாய்ந்தது என்பது யாருக்குமே தெரியாது. காற்று தெரியும், லங்ஸ் தெரியும், அவங்க வயிறு கூட ஓரளவுக்கு தெரியும். ஆனா மண்ணீரலுக்கு இவ்வளவு ஒரு முக்கியமான பங்கு நம் உடலில் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்தீர்கள். அதே மாதிரி குடும்பத்தில் ஆண் பெண் அந்த எதிரெதிர் தன்மையில் இசைவாய், அதுவும் இணக்கமாய் இருப்பதே முழுமை என்பதை மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா. ஏன் இந்த ஒரு திருமணமான புதிதில் இப்படி இருக்காங்க,
ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஏன் அப்படி இருக்காங்க என்பதை அதற்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீர்கள். பெண் தன்மையில் அவர்கள் இருப்பார்கள், பெண்கள் ஆண் தன்மையில் இருப்பார்கள் என்பது அது பரம ரகசியம். அது மகா ரகசியம்ன்றது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் போல் இருக்கு. அதே மாதிரி இயற்கை நமக்கு எல்லாத்தையும் அற்புதமாய் கொடுத்திருக்கிறது, முழுமையாய் கொடுத்திருக்கிறது. நீங்க சொன்ன கரெக்ட் அந்த பண்ணுங்க. ஆமாங்கய்யா. அதே மாதிரி நீங்க அந்த ஸ்பீட் பிரேக் பண்ணலாம், சொன்னீங்க. எப்பனாலும் பண்ணலாம். ஐயா பேசுறாங்க, பரமசிவன் ஐயா பேசுங்க ஐயா, ஐயா பரவாயில்ல. வணக்கம்யா. வணக்கம்மா, கேக்குதாம்மா? சொல்லுங்க நீங்க பேசுங்க வேற நீங்க ஒண்ணும் பேசுங்க. இல்லம்மா. ஐயா சொன்ன கருத்து வேதாத்திரியத்துல நம்ம இருப்பு நிலை அதுக்கும் இயக்க நிலை சிவம் சக்தி அந்த ரெண்டும் வித்தியாசமா இருந்து இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் எல்லாமே எல்லாமே நம்ம ஐம்பூதங்கள் எல்லாமே. அதே போல பேரியக்க மண்டலத்திலையும் அதே போல ஈர்ப்பு ஆற்றல் அதே போல தள்ளும் ஆற்றல் ரெண்டும் இணக்கமா இருக்கிறதுல தான் அவ்வளவு பிரபஞ்சமுமே இயங்குது. எல்லாம் நம்ம உடல்லையும் சரி எல்லாமே. அப்ப அந்த இதை நம்ம அந்த புது கான்செப்ட் இப்ப வேதாத்திரியத்தோட அது லிங்க்டு ரொம்ப அது வந்து சொல்லும் போது ஒரு நிறைவா இருந்தது. அதுக்காக நன்றி, வேற ஒன்றும் இல்லம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குது ஐயா? கேக்குது. கேக்குதுங்க, ரொம்ப நன்றி. தெளிவா கேக்குது, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ரொம்ப நன்றி. வேதாத்திரியத்தினுடைய அடிப்படையிலேயே நீங்க ஆதியிலேயே கரெக்டா சொல்றீங்க. அந்த தொடக்கத்திலேயே கரெக்டா புரிஞ்சு வந்தோம்னா நல்லா இருக்கும். அதை நல்லா இப்பதான் நான் கேட்கிறேன். உண்மையிலேயே மன நிறைவா இருக்கு. ரொம்ப நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அப்புறமா அதே மாதிரி சொன்னாங்க, நம்ம ஹார்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாதான் சிறப்பா ஒர்க் பண்ணணுங்க. நிறைய ஃபார்முலா, ஒரு நாள் என்பது முழுமையானது, அந்த எதிரெதிர் இரவு பகல் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இணக்கமா இருக்கணும் சொன்னீங்க. அதே மாதிரி அந்த மல்லிகை வாசம், அதே மாதிரி இந்த குரூப்ல இணையணும்னா நமக்கு முதல்ல எது காரணமா இருந்தாலும் பல காரணங்கள் இருக்கும். ஆனால் அந்த எண்ணம் இருந்தால் மட்டுமே நீங்கள் இணைய முடியும் என்பது ரொம்ப ஒரு சூப்பரான லாஜிக்குங்க ஐயா. அது மிக தெளிவான விளக்கம், நன்மைங்க. ஒரு விஷயத்துல நம்ம முழுமையா ஈடுபடணும், அப்பதான் அது முழுமையா சிறப்பாக இருக்கும் என்பதை சொன்னீங்க. அது குடும்பத்திலும் அந்த எதிரெதிர் தன்மை ஆண் பெண் இருவருக்கும் இருந்தால் மட்டுமே அது சிறக்கும். அந்த எதிரெதிர் தன்மையில் இசைவாய் இணக்கமாய் இருக்க வேண்டும் என்பதையும் சொன்னீங்க. அதே மாதிரி வரவு செலவு ரொம்ப சிறப்பு ஐயா. செலவு பண்ணாதான் உங்களுக்கு அந்த இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் என்பதையும் சொன்னீங்க. இந்த குழந்தைக்கு நாம நிறைய டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க 3 மாசம் வரைக்கும் நீங்க தண்ணியே கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அந்த தவறான புரிதல் இன்றைய தலைமுறை இளம் தாய்மார்கள் அதைதான் ரொம்ப முக்கியமா கடைபிடிக்கிறாங்க. நம்ம பெரியவங்கள இருக்கிறவங்க கொடுக்க போனா கூட, உனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது, நீ பழைய பஞ்சாங்கம், நீ போயிடு, குழந்தைக்கெல்லாம் அதெல்லாம் கொடுக்க கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயா. நம்ம அதை எப்படிங்க ஐயா மாற்றிக்கலாம்? இல்ல அவங்க சொல்லும் போது நம்ம வந்து ஆர்கியூ பண்ண முடியாது. ஏன் அவங்களுக்கு வந்து அந்த டாக்டர் சொல்றது அவ்வளவு 100க்கு 100 நம்புறாங்கன்னா, அவங்க சயின்ஸ் பேசுறாங்க. இன்ஃபெக்ஷன் ஆயிடும், பால்லயே வந்து போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சயின்ஸ் சொல்றதை அப்படியே ஏத்துக்கிறாங்க. 100க்கு 100 உண்மை. பால்ல போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குதுங்கிறது உண்மை. ஆனா நல்ல ரசம் வைக்கிறவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, ஒரு ரசத்துக்கு தக்காளி வேணும், புளி வேணும், பூண்டு வேணும், பெருங்காயம் வேணும், அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் போய் 2 லிட்டர் தண்ணியில கலந்து தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த ரசத்துல அதிகபட்சம் என்ன இருக்குன்னா தண்ணி தான் இருக்குது. அப்ப தாகமா இருக்கும்போது ஏன் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா ஒரு டம்ளர் ரசம் குடிக்கலாம் இல்ல, ரசம் குடிச்சா தாகம் அடங்கிருமா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படி தாகம் அடங்கும் அப்படிங்கிற கேள்வி அவங்களே கேட்பாங்க. ஏன்னா ரசங்கிறது உணவு. அதே மாதிரி நீங்க தாய்ப்பால்ங்கிறது உணவா தண்ணியா அப்படி பிரிக்க சொல்லுங்க. அப்படி பிரிச்சு பார்க்கும்போது தாய்ப்பால் வந்து உணவுல தானே சேருது. அப்ப அந்த குழந்தைக்கு எங்க தண்ணி கொடுத்தீங்க அப்படி சொல்லும் போதுதான் அந்த குழந்தைகளுக்கு புரியும். அப்போ நம்ம அதை புரிதலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். நீங்க வந்து நம்ம ஆர்கியூ பண்ணணும் தேவையில்லை. வரும்போது அப்புறம் குழந்தைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் பெரியவங்களுக்கு தான் மாட்டும். அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா நம்ம கையில தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்போம். ஸோ புரிய வச்சுட்டீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதை புரிய வைக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் போராட வேண்டியதா இருக்குது. ஏன்னா அங்க அறிவியல் மாடர்ன் சயின்ஸ் அப்படி சொல்லி கொடுக்கறத நம்புறாங்க. அதுதான் தப்பு தான். அதனால இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வச்சிருங்க மேடம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாலலட்சுமி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, கேள்வி கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்கம்மா? நல்லா தெளிவா கேக்குதுமா, கேக்குங்க. ஐயா ஸ்பீச் நல்லா இருந்ததுங்க ஐயா, எப்பயும் மாதிரி நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஒரு 5 வயதுல பேத்தி இருக்காங்க. அந்த பாப்பாவுக்கு என்னன்னா காதுல வந்து ஒயிட்டா ஏதோ வருது,
அப்படின்றத அத காமிச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒயிட் வேக்ஸ் நம்ம வேக்ஸ் வந்து ப்ரவுன் கலர்ல தானே இருக்கும். ஆனா அவங்க அது ஒயிட் வேக்ஸ் தான். அது மாதிரியும் இருக்குங்கிறாங்க. அது மாதிரி இருக்குமாங்கய்யா? அதனால அந்த பாப்பாக்கு என்னன்னா, கொஞ்சம் காது கேட்கிற திறன் கொஞ்சம் கம்மியா ஆகுறதாட்டம் ஒரு ஃபீல் சொல்றா என் பொண்ணு. அது பத்தி என்னங்கய்யா? கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இந்த குழந்தைக்கு வந்து நீங்க கார சுவையே குடுக்கறது இல்லைன்னு நல்லா தெரியுதும்மா. கொஞ்சம் அந்த ஓ! குழந்தைக்கு அட்லீஸ்ட் குருமிளகு காரமாச்சும் நீங்க குடுக்கணும். குருமிளகு காரம் குடுக்கறதே இல்ல. அதாவது ஆ. காரம் குடுக்காம நீங்க அந்த குழந்தைய வளர்த்திட்டு இருக்கிறீங்கன்னு தெரியுது. ஸோ கொஞ்சம் கார சுவை குடுங்க. அந்த குழந்தையோட பிரச்சனை ஈஸியா சரியாகும். அப்படிங்களாய்யா? இப்ப காரம் சுவைனா நம்ம மிளகு அதுதான் குடுக்க முடியும். மிளகு எதுலனாலும் மிளகு சேர்த்து குடுக்கலாமாங்கய்யா? எப்படி மிளகு அத காரமே சேர்க்கறது? மிளகு காரம் குடுக்கலாம். அந்த மிளகு காரம் கூட அந்த குழந்தை சிரமப்படுறான்னா, சீரகத்தோட காரத்துல இருந்து ஆரம்பிங்க. ஓ! அப்ப சீரகத்துல ஒரு சீரக கார சுவை தண்ணி இருக்குது. சீரக சீரக தண்ணி தண்ணி குடுக்கலாம் தாராளமா. தாராளமா அவங்க சீரகம் குடுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த என்னங்கய்யா? குழந்தைக்கு சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா? சின்ன வெங்காயத்தோட கார சுவை கொஞ்சம் சேர்த்தலாம். அதுக்கு அடுத்தது ஓகே. பூண்டோட கார சுவை தரலாம். அதுக்கப்புறம் ஆ. குருமிளகோட கார சுவை தரலாம். இப்படி அந்த குழந்தைக்கு காரமே காமிக்காம இருக்கும் பொழுது, நீங்க சொல்லக்கூடிய சிம்ப்டம்ஸ் இருந்துட்டே இருக்கும். இத சரி ஓ! பண்றதுக்கு நீங்க திருப்பி ஒவ்வொரு தடவையும் அந்த வேக்ஸ வெளிய எடுக்கிறதுக்கு மட்டும் டிராப்ஸ் ஊத்திட்டு இருப்பீங்க. பிரச்சனை ஆமா. காதுல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க குடுக்குற வயித்துல அதுக்கு சக்தி இல்லைங்கிறது தான் என்னோட இயல்பு. அத சரி பண்ணீங்கன்னா இது அப்ப சரியாயிடும். அவ் அது தொடர்ந்து கார சுவை குடுத்துட்டு இருந்தா அப்ப சரியாயிடும். அவங்க இல்ல இருக்கிறது போதுமான அளவு குடுங்க. காரமாவே குடுக்கணும்னு நான் சொல்லல. கார சுவையே தவிர்த்துட்டு சரி இருக்கிற மாரி தோணும். புரியுதுங்க. ஓகேங்கய்யா. அவங்க யுகேல இருக்காங்க. அ அதுல வந்து இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்க வரப்ப நான் காமிக்கலான்னு கூட நெனச்சேங்கய்யா. அது சொல்ல முடியல இப்ப. அதனால தான் உங்ககிட்ட இந்த டவுட் கேட்டேங்கய்யா. அப்ப இது நான் குடுக்க கேளுங்க. கேட்டுட்டு சொல்றேங்கய்யா. இதுக்குண்டான ரெமெடி சொல்லுங்க. இத செய்ய சொல்லுங்க. இல்லைங்க. கண்டிப்பா ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு நிமிஷங்கய்யா. சொல்லுங்கய்யா திருப்பியும். ஒரு நிமிஷம். இல்ல, இல்ல. இது குடுத்தீங்கன்னா டெஃபினட்டா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஓ! அவங்களுக்கு இது ரொம்ப கண்டிப்பா நன்றிங்கய்யா. ரெமெடி ஆகும். ரொம்ப ரொம்ப சரிங்கய்யா. அன்வர் அன்வர் அடுத்து யாரும் இல்ல அன்பர்கள் கேள்வி யாரும் இல்ல மேடம்? நிறைவு செஞ்சுக்கலாங்கய்யா. நிறைவு செஞ்சுக்கலாமா தாராளமா? இத்தனை நேரம் அன்பர்களின் கேள்விகளுக்கு சிறப்பாகவும் தெளிவாகவும் பதிலளித்தீங்க ஐயா. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இந்த கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் அப்பப்போ நம்ம கொடுக்குறோம் குரூப்ல. நீங்க எல்லாரும் அந்த கோர்ஸ்ல நிச்சயமா சேரணுங்க. ரொம்ப பயனுள்ளா இருக்கு. நானும் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு இதை பத்தின விழிப்புணர்வு கொடுத்துருக்கேன். வாழ்க்கையில் மிகவும் அவசியமான நம்மளுடைய உடல் இயக்கமும் உள் உறுப்புகள் இயக்கமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம நோயற்றதாகவும் சிறப்பாகவும் இருக்கும். நோய் இல்லாத வாழ்க்கை குறைவற்ற செல்லும். அதனால நீங்க இந்த அக்குபஞ்சர் கோர்ஸ்ல நீங்களும் சேரணும். உங்களை தெரிஞ்சவங்களும் சேர்த்து இதனால பயன்பெறலாம். நன்றிங்க ஐயா. உங்களுக்கு வாழ்க வளமுடன்.